அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 966வது ப்ரோக்ராம். லதா மேடம் கதை சொல்ல போறாங்க. நிறைய கதை சொல்லியிருக்காங்க இந்த முன்னாடி. சினிமா சொல்லியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரமணிச்சந்திரன், எழுத்தாளர் ரமணிச்சந்திரன் அவர்களோட கதை எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே அப்படின்னு ஒரு கதை. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா ஒரு நல்ல எழுத்தாளர் ரமணிச்சந்திரன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 92 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பல தலைப்புகள் எழுதியிருக்காங்க. 1964ல ராணி இதழில அவங்களோட கதை பிரசுரமாயிருக்கு. அதுக்கப்புறம் தினத்தந்தியில பிரசுரமாயிருக்கு. இப்படியே எழுதிட்டு வந்திருக்காங்க. 85 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்களோட கதைகள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பல பேர் சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த தளத்துல ரமணிச்சந்திரனோட கதையை பேசல. இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லல எதுவுமே. ஸோ முதல் முறையா அந்த கதையை சொல்றதுக்காக லதா மேடம் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன கதை, தெரிஞ்சுப்போம். நீங்க ஆரம்பிக்கணும். குழுவில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்து ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு நன்றி. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதாவது ஒரு கதை, ரமணிச்சந்திரன் என்ற எழுத்தாளர் எழுதியது எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே. இவ ஒரு 2-3 லைன் எழுத்தாளர் பத்தி சொல்றேன். இவங்க குடும்ப சூழல், அன்றாட பிரச்சனைகள், அவற்றின் தீர்வுகள், இதையே கருப்பொருளா வச்சுக்கிட்டு கதை ரொம்ப எழுதுறது வழக்கம். இவங்களுடைய முதல் நாவல் ஜோடி புறாக்கள் அப்படிங்கிறது 2024 வரைக்கும் இவங்க 178 நெடுங்கதைகள் எழுதியிருக்காங்க. நாவல்கள், நெடுங்கதைகள் எழுதியிருக்காங்க. அப்புறம் சிபி ஆதித்தனார் இலக்கிய விருது 2003ல இவங்க வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்புறம் வசந்த மல்லிங்கிறது இவங்களுடைய டாப் நாவல் சொல்றாங்க. அப்புறம் இவங்க ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஃபேமஸ் மேகசின் முன்ன காலத்துல ராணின்னு, இப்பயும் வருதான்னு என்னன்னு எனக்கு தெரியாது. முன்ன நாங்களே எங்க வீட்டுல எல்லாம் வாங்குவோம். அதனுடைய எடிட்டர் ஏமா சாமி அப்படிங்கிறவர் இவங்களுடைய பிரதரின், அதாவது சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். அவங்கதான் இவங்களை ஊக்குவிச்சாங்க. இவங்க சிஸ்டருக்கு லெட்டர் எழுதுவாங்களாம். எழுதின விதம் எல்லாம் அந்த நடையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, நீ உனக்கு நல்லா வருது, கதை எழுதுறதுக்கும் நல்லா வரும்னு நினைக்கிறேன், நீ ஏன் ஒரு கதை ஏதாவது எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் முன்னிலையில பிரசுரம் பண்ணி இப்படியே தொடர்ந்தது அவங்க எழுத்தாளர் வாழ்க்கை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப கதைக்குள்ள போறேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹீரோ பேரு அன்பரசன், அவங்க அம்மா பேரு பாக்யம், ஹீரோயின் பேரு ஷீத்தல், வில்லி பேரு பிரீத்தம், அவளுடைய ஹஸ்பண்ட் பேரு பிரசாந்த். அப்பப்ப திரும்பவும் சொல்லுவேன், இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். அந்த வில்லியுடைய அம்மா பேரு கௌசல்யா, அப்பா பேரு கோபிச்சந்த். அப்புறம் அந்த ஹீரோயினுடைய அப்பா பேரு பாபுராம், பாபுஜின்னு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுல ஒரு சர்வெண்ட், அவனும் வருவான். அந்த ஒரு கேரக்டர் வரும் ஒரு 2-3 தடவை, மாணிக்னு. அப்புறம் அவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டட் பிசினஸ்ல அந்த பொண்ணுடைய, அந்த ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு. அப்பா, தாத்தா எல்லாருமே இருக்கிறது. அவங்க பேரு அதுல அந்த பிசினஸ் சம்பந்தமா ஒரு கேரக்டர் 2 பேர் வருவாங்க. அவங்க லால்சந்த், குர்மீகர். அப்புறம் அந்த ஹீரோயினுடைய அண்ணா அண்ணி, அவங்க வினீத், பவிஷ்யா. அப்புறம் ஒரு சர்வெண்ட் ஒருத்தன் ஒரு ஹோட்டல்ல வருவான், அவன் பேர் சந்திரன். இன்னும் 1-2 கேரக்டர்ஸ் பேர் சொல்லாம வருவாங்க. அதாவது அந்த ஹீரோயினுடைய அம்மா, பாட்டி, தாத்தான்னு பேர் ஒன்றும் சொல்லல. அந்த இதையே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நேமையே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இவங்க தான் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டோரி. எடுத்த உடனே ஹீரோ ஒரு ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்றான். அவன் முன்னையே சொல்லி வச்சிருப்பான், இந்த இடம் சொல்லுங்கன்ட்டு. அவன் தமிழ்நாட்டு பையன், சென்னை பையன், ஆனா குஜராத்துக்கு போறான்.
அவனுக்கு பாஷை தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. எதனால போறான் இதெல்லாம் நான் பின்னால சொல்றேன். அதனால அங்க இருந்த தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒருத்தங்கள்ட்ட ட்ரெயின்ல சொல்லி வைக்கிறான். பயங்கர கூட்டம், ஜாம் பேக்டு. அவனை அதனால முதல்ல சொல்லி வச்சு, மொத்த பார்ப்பா நீ சொன்ன இடம் வந்துருச்சு, போய் இறங்கிக்கோ அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவாரு. சரின்ட்டு இறங்குறான். அந்த ஒரு அட்ரஸ் பேப்பர் கையில வச்சிருப்பான். ஏதோ கொஞ்சம் ஒரு 750 800 ரூபாய் கையில வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஏதோ 4 ஷர்ட்டு பேண்ட் வச்சிருக்கான், வேற ஒண்ணுமே அவன்கிட்ட கிடையாது. இந்த அட்ரஸை தேடிட்டு எப்படியோ தட்டு தடுமாறி ஏதோ எப்படி எப்படியோ யார்கிட்டயோ கேட்டு அந்த தெரு கிட்ட வரைக்கும் போயிடுறான். அந்த தெருல யாருமே இல்லை, ஒரு வீடு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அது கிட்ட வந்து நின்று யாராவது வருவாங்களான்ட்டு பார்த்துட்டு இருக்கான். யாரும் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அம்மா அப்பா, மா- அதாவது ஒரு மிடில் ஏஜ்காரரு, அவங்க ஒய்ஃப், அவங்க அம்மா அப்பா, அவங்களுடைய பொண்ணு பையன், இத்தனை பேரும் கார்ல ஏறுறதுக்கு வீட்ல இருந்து இறங்கி ஏறுறாங்க. அப்ப இவன் கிடுகிடுன்னு ஓடி போறான். இவங்களை விட்டு அப்புறம் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுமோ தெரியலன்ட்டு அந்த முன்னால இருந்தவர்கிட்ட, அந்த வீடு மெயினானவர்கிட்ட கொடுக்குறான். இந்த சீட்டை கொடுத்து இவங்க என்ன அனுப்பினாங்க அப்படின்னு சொன்னா, அதை பார்த்துட்டு ஹிந்தியில பேசுறான். சைகையில எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஏதோ லைட்டா இங்கிலீஷ்ல வெயிட் பண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி போயிட்டாரு. அப்புறமா ரொம்ப நேரம் யாரும் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மார்னிங் சர்வன்ட் சொன்னேன் இல்லையா, அந்த சர்வன்ட் வந்து ஏதோ கச்சு கச்சு கச்சுன்னு கத்துவான். இவனுக்கு லாங்குவேஜும் புரியல, அவன் அந்த பக்கமும் திரும்பல. அப்புறம் ரொம்ப நேரம் கத்துறதுனால யாரோ சொல்றாங்க நம்மள இருக்குமோ அப்படின்ட்டு திரும்பி பார்க்கறான். அப்ப அந்த சமயத்துல ஒரு பொண்ணு, ஒரு 14 வயசு பொண்ணு, செப்பலை கடகடான்னு கழட்டிட்டு மேல போற அவங்க வீட்டுக்கு. அதை எடுத்து வையின்ட்டு ஆக்ஷன்ல சொல்றான். இவனுக்கு ஹிந்தி தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்ப அழுகுறான். ஐயோ மனசுக்குள்ள, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், எந்த லெவலு, இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு அழுதுட்டு, செய்யலன்னு அவன் சொன்ன விதமே ரொம்ப கொடூரமா இருந்தது. இன்னும் திட்ட போறான் அப்படின்ட்டு எடுத்து உள்ள வச்சுட்டு அப்படியே இருக்கான். அப்புறம் அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல போய் இதை பண்ணு அதை பண்ணி எடுபடி வேலை சொல்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு பசி உயிர் போகுது, எங்கேயுமே சாப்பிடல. அப்புறம் டீயும் பன்னும் கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும்போது அவனுக்கு ரொம்ப சொர்க்கமா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு. ஆனாலும் அவனுக்கு ஒரு மனசுல வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இப்படியே 2 மாசம் போகுது. அவன் வந்து பாத்ரூம்ல போய் அழுவான். அவனுக்கு எல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதுலயே 10 பேர் படுத்துப்பாங்க, அதுல இவனும் ஒருத்தன் படுப்பான். இப்படி எல்லாம் கொஞ்சம் போகுது வாழ்க்கை. சொன்ன எந்த வேலையை சொல்றாங்களோ, சாப்பாடு பண்ணு, அது அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா, இந்த மாதிரி குப்பை எடுத்துட்டு வந்து கொட்டு, படுக்கையை போடு, எதை சொல்றாங்களோ அது செய்யணும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமே முடிஞ்சு போச்சு. அவன் அழுது, அப்ப அழும்போதெல்லாம் என்ன சொல்லுவான்னா, எப்படியும் அவளை பழி வாங்கியே தீரணும், அதுக்காகவே நான் உயிரோடு இருக்கணும், ஐயோ என் அம்மா என்ன ஆனாங்களோ தெரியல, இது ஒண்ணுதான் சொல்லுவான், அழுதுவான். அப்ப 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு தோட்ட வேலை அன்னைக்கு அலாட் பண்றாங்க முன்னால. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி மேலுக்கும் கீழுக்கும் இறங்குறாங்க. டிரைவர் இல்லையா, வர சொல்லு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மாணிக் தான் இருக்கான். தெரியலையேம்மா யாரும் வரல அப்படிங்கிறான். இவன் 2 வருஷம் ஆச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் ஏதோ சில இது புரிஞ்சுக்கிறான். அந்த லெவலுக்கு இருக்கான். அப்ப இவனுக்கு மனசு இல்லாம, ஏன் சார் என்ன ஆச்சுன்னு இவனு சைகையில கேட்கிறான். அப்ப அவங்களுக்கு டிரைவர் வேணுமா, ஏதோ அந்த தாத்தாக்கு உடம்பு முடியலையா, உனக்கு டிரைவிங் தெரியுமா, தெரியுமே அப்படின்னு. சரி போய் அந்த இடத்துல சோன்ச இடத்துல இருக்கு சொல்லி கார் சாவியை கொடுத்து அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. அவன் எல்லாம் செக் பண்ணிட்டு பெட்ரோல் இருக்கா அது இது செக் பண்ணிட்டு கொண்டு வரான். அந்த தாத்தாவை அழைச்சிட்டு அந்த பாட்டி வேகமா, அவனுக்கு ரூட்டு எதுவும் தெரியாது, அந்த பாட்டி நான் ரூட் சொல்றேங்கிறாங்க. போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஏதோ பண்றாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி உடம்பாகுது, அடிக்கடி இது மாதிரி போயிட்டு வராங்க. இவனுக்கு டிரைவிங் தெரிஞ்சது, நல்லா டிரைவ் பண்றான் அப்படின்னு அந்த பாட்டிக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸ்மூத்தா பண்றான்ட்டு. அதனால அவனே டிரைவர் ஆக்கிட்டாங்க. அதுல இருந்து டிரைவர் தான் அவன். கொஞ்சம் சம்பளமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பத்திரமா சேவ் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். அப்பப்ப இதையே சொல்லிட்டு இருப்பான். ஐயோ என் அம்மா என்ன நாங்களோ எப்படி இருந்தாங்களோ தெரியலையே, ஆஹ் நான் அவளை பழி வாங்கணும், இதே தான் சொல்லிட்டு இருப்பான்.
அப்ப அந்த தாத்தாக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உடம்பு அதிகமாகுது, வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. அப்பதான் இந்த அவங்க பெரிய பிசினஸ் பீப்புள், ஃபினான்ஸ் லைன்லயும் ரியல் எஸ்டேட் லைன்லயும். அப்ப அப்பாக்கு தாத்தாக்கு இப்படி உடம்பு முடியாதனால அதுக்கு அடுத்த அவங்க பையன், அவர் பேர் தான் பாபுராம், நான் முதல்ல சொன்னேன். அவரை பாபுஜின்னு கூப்பிடுவாங்க. அவர் அந்த தொழிலை ஏத்துக்கணும். சரி, வேற வழி இல்லை, இப்ப நம்ம தான் பண்ணிக்கணும்ட்டு அவரும் கொஞ்சம் ரெடி ஆயிட்டாரு. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அந்த லால்சந்த் குர்மீகர் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய நெருக்கமான பிசினஸ் பீப்புள், அவங்கள ஏர்போர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வரான், திரும்ப ஏர்போர்ட் அழைச்சிட்டு போறான். அவங்க ஃபியூ டைம்ஸ் வந்து போறாங்க. அப்பெல்லாம் இவனுக்கு வந்து தமிழ், இவனுக்கு வந்து குஜராத்தி, அவங்க குஜராத் பீப்புள் சொன்னேன் இல்லையா, குஜராத்தி தெரியாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடவே தான் இருக்காங்க. இவனுக்கு இவ்வளவு வருஷம் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அவங்க பேசுற விதத்திலே ஏதோ நம்மளுடைய முதலாளியை பத்தி டிஃப்ரெண்டா பேசுறாங்க, ஏதோ ஒரு தப்பான காரியம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்றான், ஜிபிஎஸ்க்காக செல்போன் வச்சிருப்பாங்க கார்லயே, அந்த செல்போன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு வச்சிருப்பான். ஏன்னா இவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவான். அவங்கள கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்களும் டீப்பா ஏதோ பேசுறாங்க இவங்கள பத்தி, இவங்களை எப்படி கவுக்கணும். ஏன்னா தாத்தா தான் தொழில் பண்ணிருந்தேன், இப்பதான் புதுசா பாபுஜி வரப்போறாரு, இவனை எப்படி மடக்கிடலாம், நம்ம இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம்னு சொல்றாங்க. இவன் வந்து அந்த செல்போனை கையில வச்சுட்டு அந்த பாபுஜியை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான் இல்லையா, அதோட சரி. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்பயாவது பார்ப்பான், அவ்வளவுதான். அது பக்கத்திலேயே கூட பார்த்தது இல்ல, பேசினதே இல்ல. ஆனா இந்த கார் டிரைவர் வேலை பார்த்தப்ப ஃபியூ டைம்ஸ் அவர் அழைச்சிட்டு போய் எங்கேயாவது விட்டுருக்கோம், அப்ப கூட பேசினது இல்ல. மிஞ்சி போனா இங்க போய் விடு அப்படிம்பாங்க, அது மாதிரி பண்ணுவான். இப்ப செல்போன் வச்சுட்டு அவரையே ஓரளவு பக்கத்துல போய் பாக்குறான். அப்ப அவர் என்னவோ வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து, என்ன நீ இங்க வந்து நிக்கிற, நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா, சரி பேசு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவர் ஹிந்தி குஜராத்தில சொல்றாரு. இவன் வந்து மெதுவா, நான் வந்து உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்றான். சொல்லிட்டு அந்த செல்போனை கொடுத்து, இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசினாங்க, எனக்கு என்னவோ தப்பா தோணுச்சு, அதனால அது நீங்க கேட்டு பாருங்க, கேட்டுட்டு சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும், நான் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் அது போட்டு ரெக்கார்டர் இது ஆன் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் கேட்டுட்டு டக்குன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏய், இத்தனை நேரம் நீ என்ன லாங்குவேஜ்ல பேசுன அப்படின்னு கேக்குறாரு. ஓ, இங்கிலீஷ் இல்ல, அப்படின்னா நீ படிச்ச பையனா, உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா? ஆமா சார், நான் பிஇ படிச்சிருக்கேன். அவன் அடப்பாவுமே, இத்தனை நாள் நீ சொல்லியே அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, அப்படியா சரிப்பா அப்படின்ட்டு, இரு நான் மொத்தத்தையும் கேட்டுட்டு உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு மொத்தத்தையும் கேக்குறாங்க. அப்ப அவருக்கு, அடப்பாவிகளா, உங்களை இவ்வளவு நல்ல மனுஷங்க நினைச்சோம், நீங்க இப்படி எங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பாக்குறீங்களே அப்படின்லாம் அவர் பேசிட்டு, சரின்ட்டு உனக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணப்பா, இனிமே நீ எனக்கு இது மாதிரி நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணு, உனக்கு சம்பளமும் கூட போட்டு தரேன், நீ இன்னும் பெரிய லெவல்ல ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணு, அக்கௌண்ட்ஸ் லைனு அது மாதிரி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் எல்லாம் எனக்கு பண்ண தெரியும், பண்றேன் அப்படின்னு சொல்றான். இது மாதிரியே திரும்ப திரும்ப அவங்க அந்த லால்சந்த் குர்மீகர் ஃபியூ டைம்ஸ் வந்து போறாங்க. அப்ப அவங்க இன்னும் நிறைய பேசுறாங்க, பேசுறாங்க. அதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க, இந்த பாபுஜி வந்து வேற ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு அனுப்புறாங்க, நாங்க இது மாதிரி பண்ண போறோம், அது மாதிரி பண்ண போறோம், பிசினஸ் சம்பந்தமா. அதை கேட்டுட்டு இவங்க வேற மாதிரி இவங்க டிசைட் பண்றாங்க. இவங்க டிசைட் பண்றதை வச்சு அவரு டெக்னிக்கா மாத்திடுறாரு. அப்படியெல்லாம் பண்ணி அவங்க நல்லா முன்னுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா டவுன் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்களா, நம்ம லைன்ல வெரி ஃபாஸ்டா இறங்கவும் செய்யலாம், வெரி ஃபாஸ்டா ஏறவும் செய்யலாம், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உன்னாலதான்ப்பா என்னால இந்த அளவு முடிஞ்சது, நீ நல்ல பையன், இனிமே நீ எனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படியே லைஃப் ஓரளவு போயிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல பையன் ஒருத்தன், நான் சொன்னேன் இல்லையா, வினீத்ங்கிற பையன், அவனும் ஓரளவு வளர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்றாங்க. பவிஷ்யான்ட்டு ஒரு பொண்ணு, அவளும் இவங்கள அளவுக்கு நல்ல வசதியான பொண்ணு, ரொம்ப ஜாலியா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அப்ப கல்யாணம் ஆனப்புறம் அவ பிரெக்னென்ட் ஆகுறா, அம்மா வீட்டுக்கு போறா டெலிவரிக்காக. அப்ப இவன் என்ன ஆகுறான், இப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, பாருக்கு போறது அப்படிலாம் இருந்து ஒரு மாதிரி இருக்கான். வீட்டவங்களும் ஓரளவு சொல்றாங்க, சரி ஒய்ஃப் வந்தா அவனா மாறிட போறான், நம்ம எதுக்கு விட்டுருவோம் அப்படின்னு இருந்துட்டாங்க. ஒரு தடவை பார்ல என்னாச்சு, இப்படி குடிச்சிட்டு அப்படி அப்படியே எல்லாரும் வாக்குவாதம் அதிகமாகி
கீழே விழுந்து அவனுக்கு பெருசா அடிபட்டுருது. அது முதுகு தண்டுவடத்துல அடிபட்டுருது. அதனால அவன் வந்து நிறைய ஒண்ணுமே பண்ண முடியல. இவர் ரொம்ப வசதியானவர், ஒரே பையன் இல்லையா, நல்லா தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணி ஓரளவு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேற ஊர்ல எல்லாம் காமிச்சு ஓரளவு நல்லா ஆகுறான். ஆனா அவன் கம்ப்ளீட்டா குணமாகறதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனி ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல வேலை, வீட்டுல இருந்து பாத்துக்கோங்கிறாங்க. அப்ப அவ பவிஷ்யா ஒய்ஃப் வந்து அவனை கூட இருந்தே பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இவ பவிஷ்யா ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்ல இல்ல, நான் ஆளை வச்சுதான் பார்ப்பேன், நான் எதுக்கு ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை, மாமியார் மருமகள் சண்டை வருது. இவன் இப்ப இந்த நம்ம ஹீரோ அன்பரசன் அப்ப எல்லாம் என்ன பண்ணுவான், இன்னும் பெரிய வேலை எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு இல்லையா, இவன் நம்மள ரொம்ப டேலண்டான பையன்ட்டு. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, அக்கௌண்ட்ஸ் மொத்தம் பிசினஸ் மொத்தம் இவன் பார்த்துட்டு எவ்ரிடே ஈவினிங் போய் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவான் பாபுஜிக்கு. அது அவங்களுடைய வீட்டுல இருக்கிற ஆபீஸ் ரூம்ல ரெகுலரா பண்றது வழக்கம். ஒரு நாள் இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது இவன் ஐடியா கொடுக்குறான், உங்க மருமகளை அங்க வர சொல்லுங்க அப்படின்னு. வந்த இவருக்கு ரொம்ப அவன் மேல கான்பிடன்ஸ், அவன் எதை பண்ணாலும் நல்லா பண்ணுவான் அப்படின்ட்டு. சரின்னு வந்து அப்ப அவங்க அதுக்கு நடுவுல இவனும் பாபுஜிட்டு சொல்லியிருக்கான் சில ஐடியாஸ். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு, நீ வந்து இந்த பிசினஸ்ல இறங்குறியா, உனக்கு எல்லாம் நாங்க கத்துத்தரோம், நீ பண்றியா, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், நானும் பண்றதுக்கு ரெடின்னு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா அவளும் பிசினஸ் பண்றதுக்கு ரெடி ஆகிடுறா. அதனால அவங்க மாமியாரும் சரி அவளும் பிசினஸ் லைன்ல போயிருக்கா, பிசினஸ்க்கும் யாராவது முக்கியமானவங்க வினித் ரீப்ளேஸ் பண்றதுக்கா யாராவது வேணும், அப்புறம் குழந்தையும் இருக்கு அப்படின்ட்டு அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அப்படியே லைஃப் போகுது. ஒரு தடவை இவன் அதே மாதிரி ரெகுலரா கொண்டு வந்து அக்கௌண்ட்ஸ் காமிப்பாங்க. ஒரு நாள் வரும்போது வீட்டுல யாரும் இல்லை, ஏதோ கோயில்ல விசேஷம்னு எல்லாரும் போயிருக்காங்கன்னாங்க. வினித்துக்கு அவனுக்கு பாத்துக்கிற ஒரு ஆளோட ஒரு ரூம்ல இருக்கான். சரி நம்ம கிளம்பலாம், அப்புறம் வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம்னு நினைச்சிட்டு ஒரு ஸ்டெப் வைக்கிறான். மேல சத்தம் கேக்குது. என்னன்னா அந்த பொண்ணு ஷீத்தல்னு அவங்களுடைய பொண்ணு பேரு, அவ வந்து அவளுடைய ரூம்ல இருக்கிறது சத்தம் கேக்குது. ஐயோ அந்த வயசு பொண்ணு இருக்கா, இங்க ஒரு பையன் இருக்கான், இந்த சமயத்துல ஏதாவது இடகுடமா நடந்தா என்ன பண்றதுன்னு இவன் அங்கேயே காவலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டா அவங்க கோயிலுக்கு போனவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்பா இவ்வளவு நேரம் இருந்த, நாளைக்கு வந்து பார்க்க கூடாதான்னு அந்த பாட்டி கரிசனமா கேக்குறாங்க. இல்ல இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா இருந்தோம்னாலும் தப்பா நினைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள என்ன எண்ணத்தோட அவன் இருந்தானோ அதை சொல்றான். ஐயோ எவ்வளவு நல்ல என் மனசு, உனக்கு நல்ல நாலேஜோட வேலை பார்க்கறதோட இல்லாம இவ்வளவு பொறுப்பா இருக்கியப்பா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீ அங்க போய் எதுக்கு சாப்பிட்ற, இங்கேயே சாப்பிட்டு போன்னு ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. அவங்க குஜராத்திஸ் இல்லையா, சப்பாத்தி சப்ஜி இது மாதிரிதான் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவனும் ஹாப்பியா சரின்ட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு வருது. அவ வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்ட்டு என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றா. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வயசுக்கு வந்திருக்காளே இவளுக்கும் கல்யாணம் பண்ணணும்ட்டு நிறைய ஏதோ பாக்குறாங்க. எந்த இது பார்த்தாலும் அவங்க அந்த பையனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னா இந்த பையன்கிட்ட, அதாவது நம்ம ஹீரோட்ட கொடுத்த எல்லாம் விசாரிச்சு கரெக்டா சொல்லுவான், நல்லவங்க கெட்டவங்க, இவ்வளவு வருமானம் இருக்கு அது இதுன்னு சொல்லுவான். அப்போ ஒரு பீரியட் எதுவுமே செட் ஆகல. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, இந்த வீட்டுல அந்த பையன் வினித் இப்படி முடியாம இருக்கானே, அதனாலவே ஒரு நெகட்டிவ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு சிலர் எல்லாம் நோ சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க வேண்டான்ட்டாங்க. அப்போ ஒரு பீரியட்ல இவங்க எல்லாரும் வீட்டுல ஃபேமிலியில எல்லாரும் டிசைட் பண்ணி ஒண்ணு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பையனை அந்த அப்பையில இருந்து அந்த பாட்டி எல்லாரும் கம்பல் பண்ணி பண்ணி எப்ப பார்த்தாலும் அடிக்கடி அவனை இங்க சாப்பிட வைக்கிறாங்க. ஏன்னா இவனை அவ்வளவு பிடிச்சு போகுது எல்லாருக்கும். அப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அவன் முடிக்கும் போது, அந்த சாப்பிடும்போது கூட அந்த பவிஷ்யாவும் அந்த ஷீத்தலும் எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. இவனுக்கு சப்பாத்திக்கு மேல சப்ஜி போட்ட இவனுக்கு பிடிக்காது, அது ஊறிடும் இல்லையா, சில வீட்டுல எல்லாம் சில ஜனங்களுக்கெல்லாம் பிடிக்காது இல்லையா, அது மாதிரி அவனு நம்ம ஹீரோக்கும் பிடிக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஷீத்தல் என்ன பண்ண ஓரமா வைப்பான். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த ஹீரோ நினைப்பாரு, ஐயோ நம்ம அம்மா தானே நமக்கு எல்லாமே, நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நினைச்சுவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க யார் பண்றாங்கன்னு பாக்குறான். இந்த ஷீத்தல் முகத்தை கூட பார்க்காம அவன் பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு போயிடுறான். அவளை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இவனுக்கு இருக்கு, அதுக்காக சொல்ல வர.
அதனால இவங்க என்ன பண்றாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு உருமுறாரு ஆஹ் அந்த பாபுஜி. இவர் ஏதோ நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு, என்ன பாபுஜின்னு கேக்குறான். அப்ப ஏன்பா யாரோ ஒருத்தங்க என் வீட்டுக்கு மருமகனா வரதுக்கு நீ ஏன் என் வீட்டு மருமகனா வரக்கூடாது? உனக்கு எங்க சொத்து பத்தி எல்லாம் தெரியும், எவ்வளவு இருக்கு எல்லாமே தெரியும், எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க, பவிஷ்யாவை எவ்வளவு நல்லா ட்ரெயின் பண்ணிருக்க, வினீத்துக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க, நீ ஏன் இருக்கக்கூடாதுன்னு இவனுக்கு அவன் எதிரே பார்க்கல. இந்த மாதிரி அவர் கேட்பான்னு, என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் அவ்வளவு ஆத்திரமா கோவமா ஆஹ் ரொம்ப ஆக்ரோஷமா அவன் கேட்கிறான். நான் அது மாதிரி ஒரு நாளும் நான் பவிஷ்யம் ஷீத்தல்கிட்ட பேசலையே, அவளை அப்படி சொன்னா, அவளை உங்கள்கிட்ட என்ன இது மாதிரி கேட்க சொன்னா அப்படின்லாம் வருத்தத்தோடும் ஏக்கத்தோடையும் எல்லா ஒரு உணர்ச்சியோடையும் அவன் கேட்கிறான். ஓ, இல்லப்பா கொஞ்சம் கூலாகு கூலாகு, யாரும் அப்படிலாம் சொல்ல, எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுதான் உன்னை பிடிச்சிருக்குன்னு கேட்கிறோம், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். இவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு என்னால முடியல அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே அழற மாதிரி எல்லாம் ஆயிட்டு, அடுத்த டைனிங் ஹாலுக்கு அடுத்த அறையில ஷீத்தல் அவங்க அம்மா எல்லாம் நிக்கிறாங்க. அங்க போய் ஷீத்தலை கேட்கறான், நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டேனா, எப்படியாவது அது மாதிரி நினைச்சேனா உன்னை என்னைக்காவது அப்படின்னு. இவளும் கொஞ்சம் பயந்து போயிட்டான் அவன் அப்படி பேசினவன. எப்பயுமே சாஃப்டா இருக்கிறப்பையும் அவளை இதுவா பேசினவனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இல்ல இல்ல நீங்க அப்படி என்னைக்கே நினைச்சது இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் கொஞ்சம் நீ முதல்ல கூல் ஆகுன்ட்டு தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அவன் அந்த ஆபீஸ் ரூம்க்கு வந்து அப்ப கதையெல்லாம் சொல்றான், பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்ட்டு. நான் வந்து தகுதியே இல்லை சார், நீங்க இது மாதிரிலாம் என்ன கேட்கறதுக்கு, நம்ம ரொம்ப மோசமானவன், நான் கொலை பண்ணிருக்கேன். என்னது கொலையா? ஆமா, எங்க அம்மாவை நானே கொன்னுட்டேன். என்னப்பா சொல்ற, நீ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நடந்து கொஞ்சம் மெதுவா சொல்லு. நேரடியா கொலை பண்ணாதான் கொலைன்னு கிடையாது, என்னாலதான் அவங்க இறந்தாங்க, அவங்களுக்கு ஈமக்கடன் கூட என்னால பண்ண முடியல, அது கூட நான் கொலை பண்ண மாதிரி தானே அர்த்தம் அப்படின்ட்டு. சரி மேல என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. அப்ப சொல்றான், அவன் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. ஆஹ் அம்மா வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுதான் கஷ்டப்பட்டு இவனை வளர்க்குறாங்க. ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே நல்ல, இவனும் அம்மாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட படிச்சு எப்பயுமே நல்ல ரேங்கோட இருந்து பிஇ சேர்ந்து அங்கேயும் படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூலையும் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அதெல்லாம் எழுதி அதுலயும் செலக்ட் ஆயிடுறான். அதை கூட முதல்ல போய் அம்மாட்ட சொல்லணும், நல்ல சம்பளம் வந்தோன்னா அம்மாவை நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கான். அப்படி ஹாப்பியா அவன் ஃபீல் பண்ணும்போது ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. யாரா அது, ஒரு மரத்தடி கிட்ட இருந்து சத்தம் வருது. அந்த சத்தம் அந்த பக்கம் திரும்பி போய் பார்க்கறான். எதுக்கு அழற, இவன் வந்து 4th இயர், அந்த பொண்ணு 2nd இயர். ஏமா அழறன்னு, நான் ரொம்ப அன்னைக்குதான் ரிசல்ட் வந்திருக்கு, நான் ரொம்ப குறைச்ச மார்க்குன்ட்டு எங்க அப்பா என்னை திட்டிட்டு நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் போ, நீ எப்படியோ வந்து சேரு வீட்டுக்குன்ட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அழறா. எனக்கு வீட்டுக்கு போக கூட தெரியாது, ஏன்னா அவ ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு, கார்ல வந்து போவா, அது மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறா. அவளை கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு பஸ்ல அழைச்சிட்டு போய் அட்ரஸ் கூட வீட்டுல கொண்டு போய் விடுறேங்கிறான். அப்ப அதுல வேற ஓடுற பஸ்ல ஏற வச்சு பண்ண உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. சின்ன வயசு இல்லையா இவனுக்கு, ஆஃப்டர் ஆல் 21 வயசு, அந்த பொண்ணு இன்னும் 2 வயசு சின்னவன். அப்ப ஆஹா இவன் தான் நம்ம ஹீரோங்கிற மாதிரி அவ ஒரு ஆங்கிள் திங்க் பண்ணிருக்கா. கொண்டு போய் விட்டுட்டு இவன் பாட்டியும் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான். இவங்க அம்மாட்ட எப்பயுமே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவான், அதே மாதிரி இதையும் சொல்லுவான். சரிப்பா, ஆஹ் நல்லபடியா நீ செலக்ட் ஆன இல்லையா, அது போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் மறுநாளோ ஒரு 3 நாளோ இந்த பொண்ணே வந்து அவன்கிட்ட பேசுறான், எனக்கு நீங்களே நிறைய பாடத்து விஷயமா புரியல, நீங்களே எனக்கு கொஞ்சம் கத்துக் கொடுங்களேன் அப்படிங்கிறா. நீங்க தான் கேம்பஸ் இன்டர்வியூலயே நல்ல விதமா செலக்ட் ஆயிருக்கீங்க, நல்லா படிக்கிறவங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்கு என்ன சொல்லி தரேன் சரின்ட்டு இவன் சொல்லி கொடுப்பான். அதையே அவங்க அம்மாட்ட வந்து சொல்லுவான், ஏன்பா இவ பணக்கார வீட்டு பொண்ணு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்க. அம்மா நீங்க தானம்மா சொல்லுவீங்க, தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ட்டு, பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்க சொல்லி அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, ஃப்ரீயாவே பண்ண சொல்லுவாங்களாம். அது மாதிரி அவனும் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்ம நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகுமா, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்லப்பா வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணும் சொல்ல, இது இப்படியே போயிட்டு இருக்கு.
சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பீரியட்ல என்ன ஆகுது, அது அப்படியே லவ்வா மாறுது. அதையும் அம்மாட்ட வந்து சொல்றான், இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ முதல்ல 4வது வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போ, அதுக்கப்புறம் இது பாத்துக்கலாம். ஏன்னா இவன் ஆசையா சொல்றான், அப்ப வேண்டாம்னா நடக்காது. அதனால இப்படி மாத்தி சொல்றான். அவங்க அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இப்படி சொல்ற. ஏன் அம்மாக்கு எல்லா விஷயமும் ஒத்து போவாங்க, இதுல மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவன் ஏதோ மனசுல நினைச்சிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் எக்ஸாம் 4th இயர் முடிச்சிடுறான். அப்புறம் சோன்சோ கம்பெனில இருந்து அவனுக்கு லெட்டரும் வந்துருது. அதை சைன் போட்டுட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அம்மாட்ட காமிக்கணும்னு நினைச்சிட்டு, அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் அவன் அம்மாட்ட சொல்லாம ஒரு காரியம் பண்றான். என்னன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு போறான். இது மாதிரி நான் என்ன, அவனுக்கு தான் வேலை கிடைச்சிச்சு இல்ல, அந்த சந்தோஷம். ஆம், ஆம், அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்ல வேலை அப்படின்னுங்கிற எண்ணத்துல அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நான் அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவனும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம, அப்படியாப்பா பரவாயில்ல, நான் வீட்டுல கலந்து ஆலோசிச்சுட்டு உங்ககிட்ட பதில் சொல்றேன் ஆன்சர். சரி சார் அப்படின்ட்டு இவனும் கிளம்பி வந்துடுறான். ஆமா, திடீர்னு போய் நான் ஒரு பொண்ணு உங்க பொண்ணை லவ் பண்றேன்னா எந்த அப்பாவுக்கு தான் டக்குன்னு பதில் சொல்ல முடியும்? அவன் யோசனை பண்ணி தானே சொல்லணும் அப்படின்ட்டு அவன் கனவுகளோட அவங்க அம்மாட்டையும் வந்து சொல்லிட்டான் இதெல்லாம். என்னடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் படுத்துடுறாங்க 2 பேரும். திடீர்னு பார்த்தா பெரிய கூண்டாஸ் 3-4 பேர் வந்து டமால் டமால் டமால்னு அடிக்கிறாங்க. யாரு என்ன எதுக்குன்னு ஒண்ணுமே பதில் இல்லை. என்னன்னு கேட்டா அதுக்கும் அடி. அவங்க அம்மா ஐயோ ஐயோ என் பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா அம்மா ஒண்ணும் பண்ணல, இவனை போட்டு பயங்கர அடி இழுத்துட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. அதனால இவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை அந்த பொண்ணு, அந்த பொண்ணு பேரு பிரீத்தம், அந்த பிரீத்தமுடைய வேலைக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, அவங்க அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாருன்ட்டு அவ ஓடுறாங்க. ஐயோ அப்படியான்ட்டு அவளுக்கும் ஒன்றும் புரியல. இப்பதான் தெரியுது. 2 பேரும் சேர்ந்து ஒரு வக்கீல போய் அவங்க ஃபேமிலி வக்கீல், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த வக்கீல்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அவன் ஒண்ணுமே தப்பு பண்ணல, அவனை இப்படி எல்லாம் அடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப 2 பேரும் கெஞ்சி அழுதாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை அடிக்கிறத நிறுத்துறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆம், மறுநாள் அப்படியே அன்னைக்கு நைட் தூங்கிடுறான். மறுநாள் வந்து அந்த பிரீத்தம் வந்து ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு கேட்கிறான். ஏன் இப்படி கேட்கிறேன்னு இவன் கேட்கிறான். இவன் உன்னை பெயில்ல எடுக்கணும், அதுக்காக போடு. அந்த ஆபீசர் வந்து வெளியூர் போறாராம், அவர் கிளம்புறதுக்குள்ள உடனே போய் அவரை பிடிக்கணும், அவர் தான் இதை பண்ணணும், போடு போடுன்னு ரொம்ப கம்பல் பண்ணி. அதுக்கு தானே, வேற எதுக்கும் இல்லை தானே அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கேட்கிறான். எங்க அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னு. உங்க அம்மா நல்லபடியா இருக்காங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ட்டு சொன்னவனே வேற வழி இல்லை, அவனுக்கு சைனை போட்டுடுறான். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு அழிச்சிட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு அழிச்சிட்டு போனேன். அது எதுன்னு வக்கீல் வாதாடி அவன் தான் நான் தான் கொலையை செஞ்சேன்ட்டு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. ஐயோ, நான் ஒண்ணுமே கொலையை செய்யல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எங்க ஒத்துக்கிட்டேன்னு, இந்த பாரு நீ தான் கையெழுத்து போட்டிருக்க, நீங்க பாரு நீ தான் எழுதியிருக்க அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஓ என்னவோ இது சதி நடந்திருக்கு, கையெழுத்து என்னோட தான், ஆனா நான் எழுதலைன்னா எதுவும் பழிக்கல, ஏன்னா அவன் கையெழுத்துன்னு அவனே சொல்றான். அதனால ஒண்ணுமே பண்ண முடியல, ஜெயில போட்டுடுறாங்க. அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் அம்மா என்னன்னாங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் அழுதுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப நேர்மையான நல்ல பையனா இருக்கான் இல்லையா, அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி நேர்மையானவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறதுக்குன்னு சில வக்கீல்ங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீ எழுதி போடு, ஏதாவது நல்லது நடக்கலாம்னு சொல்றாங்க. அது ஏதோ ப்ரொவிஷன் இருக்கு போல இருக்கு, அதனால அவன் பண்ணியிருக்கான். ஒரு வக்கீல் கொஞ்ச நாள் கழிச்சு, சம் மந்த்ஸ் கழிச்சு வந்து என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அவர் மிரட்டுறாரு. ஏன்னா சும்மா கூட சில பசங்க அப்படி பண்ணலாம் இல்லையா, ஏக்கலாம் இல்லையா, அதனால மிரட்டுறாரு. ஏன் நீ தானடா கையெழுத்து போட்ட, நீ எப்படிடா இப்படியெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே, இல்ல சார் இதுதான் நடந்ததுன்னு எல்லாம் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் அவன் சொல்றதுல உண்மை இருக்குன்னு அவருக்கு தோணுச்சு. சரி, அவனுடைய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, அந்த லெட்டரு எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சது வக்கீலுக்கு. என்னன்னா, அந்த எந்த நேரத்துல எந்த நாள் அவன் கொலை பண்ணான்ட்டு சொல்லி அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களோ, அந்த நேரத்துல அவன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான்.
சோ அது ஒண்ணு நல்ல ஆதாரம் கிடைச்சது. அந்த ஒரு பாயிண்டே போரும்போ உன்னை நான் வெளியில எடுத்துருவேன் அப்படின்னு அவர் சந்தோஷமா சொன்னாரு. அதனால அது மாதிரி எல்லாம் திரும்ப கேஸ் எல்லாம் நடந்து அவன் வெளில வந்துடுறான். அப்ப அந்த வக்கீல் சொல்றாரு, அப்பா உன்னை என் உயிர் பணயம் வச்சு உன்னை வெளில கொண்டு வந்திருக்கேன். அவர் வந்து என்னையே என்ன மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். அவருக்கு என்ன பெரும் புள்ளி, அவரு பெரிய வக்கீல் வேற, அவருக்கு சப்போர்ட். நீ அதனால என்ன பண்ணு, நான் உனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவருக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அப்புறம் கொஞ்சோண்டு ஏதோ கொஞ்சம் பணம் தரேன், நீ பேசாம அங்க போயிடு, கண்காண தேசத்துக்கு நீ போயிடு, அப்பதான் நீ பிழைக்க முடியும் அப்படிங்கிறாரு. அழுதுகிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக, சரிங்க சார் வேற என்ன பண்ண முடியும், அதனால சரிங்க. ஆனா அவனுக்கு அம்மா என்ன ஆனாங்க, அம்மாவை கூட அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் இப்படி திங்க் பண்றான், எங்க போய் அம்மாவை தேடுனா அம்மா வேலை செய்யற இடம் ஞாபகம் வந்தது. கடகடன்னு அங்க ஓடுறான். அப்பதான் விஷயம் தெரியுது, ஆமாப்பா இப்பதான் நீ வரியா, என்ன ஏன் கேக்குறேன், இதெல்லாம் இதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னையே நடந்திருக்கு. அவன் 6 மாசமா ஜெயில்ல இருந்தான். 6 மாசம் 8 மாசம் ஒரு ஒரு சமயம் ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆத்தர். ஆஹ் அப்ப அங்க வீட்டுல போய் பேசும்போது, உங்க அம்மா உனக்காக உன்னை பெயில் எடுக்கணும் பெயில் எடுக்கணும்ட்டே எவ்வளவு பணம் என்கிட்ட வாங்கிக்கிட்டா தெரியுமா, அப்பப்ப கொஞ்சம் கொடுத்தேன், அவ வேலை செஞ்சுட்டு இருந்தா, 2 நாள் கொலைப்பட்டினியா இருந்த, இந்த டீயாவது குடின்னு சொன்னேன், அவ குடிச்சா அப்படியே உயிரை விட்டுட்டா, அப்படியே மாரடைப்பு வந்து. அப்புறம் நீயும் ஜெயில இருக்க வர முடியாது, அதனால கார்பரேஷன்ல சொல்லி அவ மற்ற காரியங்கள்லாம் பண்ண வச்சேன், உங்க அம்மா போயிட்டா. இன்னும் கணக்கு பார்த்தா நீ தான் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட என்ன இருக்கு, எனக்கு மனிதாபிமானமா உங்க அம்மா நிறைய வருஷம் எனக்கு வேலை செஞ்சிருக்கா, அதனால இந்தப்பா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ, அப்படி என்கிட்ட என்னால முடிஞ்சதுன்னு கொடுக்குறா. அதை அவங்க மூஞ்சிலே தூக்கி விட்டேறினோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நமக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு அந்த பணம் தேவைதான், இவளை எப்படியும் பழி வாங்கணும், யார, அந்த பிரீத்தமை தான் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னு நினைச்சிட்டு அவர் லெட்டர் கொடுத்தாரு இல்லையா அந்த வக்கீல், அதை வச்சுட்டு தான் இந்த குஜராத்துக்கு போனான். அவர் வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எது சொன்னாலும் அந்த பாபுஜி கேட்பாரு, அதனால்தான் இவனை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் நடந்தது. ஆமாப்பா அவர் ரொம்ப நீ நேர்மையானவன் சொன்னாங்க, கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை பார்த்த, நீயும் நேர்மையா தான், அதனால தான் நான் எல்லாம் உனக்கு பண்ணேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி நீ கவலைப்படாத, நீ பண்ணணும் அவ்வளவுதானே, பழி வாங்கணும் அதுதானே, சரி நானும் உனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நீ வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், மணி விதமா மணியாவோ இல்ல உழைப்பாவோ எது வேணாலும் பண்றேன். ஆனா ஒண்ணு, இப்ப நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அது இதுன்னு எங்கேயாவது கேட்டேன்னா, யாருக்காகவும் நீங்க ஏன் சார் இவ்வளவு போராடுறீங்க, உங்களுக்கு ஏன் சார் நாங்க பண்ணணும்னு கேட்பாங்க. இதுவே நீ என் மருமகன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, என் மருமகனுக்காக நான் இதெல்லாம் கேட்கறேன்னு சொன்னேன், எல்லாருமே எனக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் திங்க் பண்றோம். சரி சார் நான் நாளைக்கு பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். சரிப்பா நீ நல்லா இன்னைக்கு நைட் எல்லாம் யோசனை பண்ணு, நீ மெதுவா சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுடைய ரூமுக்கு ஒரு ரூம் எடுத்திருப்பான், அந்த ரூமுக்கு போய் படுத்துக்கிறான். ஆனா எங்க தூக்கம் வரும், இவளை எப்படி பழி வாங்கணும் பழி வாங்கணும் அப்படியே நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம், இது நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறான், ஐயோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பழி வாங்கும் போது இந்த பொண்ணு லைஃபும் வீணாகுமே, அதனால வேண்டான்னு சொல்லிடுவோன்ட்டு நினைச்சிட்டு ஓரளவு டிசைட் பண்ண மாதிரி திங்க் பண்றான். அடுத்த நிமிஷம் இல்ல இல்ல வேண்டாம், அவளை பழி வாங்குறதுக்கு இவங்க சப்போர்ட் வேணும், ரெண்டாவது நம்ம நல்லபடியா வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு சரி எஸ் சொல்லுவோன்னு ஏதோ அவனுக்கு தோணுது. காலம்பரை எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து, ஓகே சார் நீங்க சொன்னது ஓகே பாபுஜி அப்படிங்கிறான். ஏன்பா என்ன என்னுடைய மருமக பவிஷ்யா சொல்ற மாதிரி நீயும் அங்கிள் கூப்பிடலாமே, இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான், இப்போ இப்ப பாபுஜி தான் என்னுடைய முதலாளி தான் நீங்க அப்படின்னு சொல்லி, சரிப்பா உன் இஷ்டம்னு வீட்டுல எல்லாருக்கும் ஓரளவு ஹாப்பி ஆகுது. அப்ப அங்க போகணும், எங்க சென்னையில வந்து அவளை பழி வாங்கணும், இவங்க இவங்க இருக்கிறது குஜராத்ல. அப்ப சரி இது போகணும் அப்படின்னு. ஆனா ஒண்ணு ஒரு சின்ன கண்டிஷன்ப்பா அப்படின்னு பாபுஜி சொல்ற, என்னன்னா அதுக்கு முன்னால என்கேஜ்மெண்ட் அது பண்ணிடணும், ஊரு
திருமண உறுதியாவது பண்ணிக்கணும், அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு ஷீத்தல் கூட என்ன சொல்ற, ஏன்பா இப்படி அவரை கஷ்டப்படுத்துறீங்க, அவரே மனசு சரியில்லாம இருக்காரு, ஏன் நல்ல விஷயம் இப்ப பண்ணணுங்கிறீங்கன்னும் போது அவர் அதுக்கு அவளுக்கு சமாதானம் சொல்றாரு. இப்ப பாருமா பவிஷ்யா, உன்னுடைய அண்ணி வேற வீட்ல இருந்து வந்திருக்கா, அவ வந்து இப்ப பிசினஸ்லயே இறங்கிட்டா, அவ வந்து இப்ப நிறைய இப்ப இவனுடைய பழிவாங்கிற படலத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒருவேளை வந்தா, யாருக்காகவும் இவர் ஏன் இவ்வளவு செலவு பண்றாருன்னு நினைக்கலாம் அந்த பொண்ணு. அவங்க வீட்டுல யாராவது சொல்லி கொடுக்கலாம், இல்ல அந்த பொண்ணுக்கு என்ன தோணலாம். இதுவே நம்ம வீட்டு மருமகன் ஆயிட்ட, நம்ம வீட்டு சொத்துல அவருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்கு, அதனால செய்யறாருன்ட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு பாசத்தோட போகும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. சரின்ட்டு இது என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவன் கார்ல அவளை அழைச்சிட்டு போறான், எங்கேயோ ஷாப்பிங் போகணுங்கிறான். அது மாதிரி ஒரு நாள் அழைச்சிட்டு போறாங்க. இன்னொரு நாள் போகும்போது ஆஹ் நீ எங்க எங்க போகணும், என்ன வாங்கணும், அதுக்கெல்லாம் நானே பைசா தரேன், உனக்கு ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுக்கவா, இல்ல உன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டுட்டுமா, அப்பாட்டெல்லாம் கேட்காத, என் பணத்தையே செலவு பண்ணிக்கோ அப்படிலாம் அவ்வளோ நல்ல கைண்டா சொல்றான். ரொம்ப சாஃப்டா கைண்டா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ரொம்ப பெருசா ஷாப்பிங் பண்ணலன்னா கூட, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், உங்க அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்கும், இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறேன். இன்னொரு தடவை போகும்போது நான் பாட்டியோட போய்க்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றான். அதாவது அவனுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க இந்த பொண்ணு அப்படின்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் வருது. அப்புறம் ரிங் மாத்துறதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு உங்க அளவு கொடுங்கன்னு கேக்குறா. அப்ப இவன் என்ன சொல்றான், நான் முதல்லயே வாங்கிட்டேனே, ஏன்னா அது நான் தான் வாங்கணும், உனக்கு வீட்டுல தலைக்குனிவு இருக்கக்கூடாது, அதனால நானே வாங்கிட்டேன், உங்களுக்கு எப்படி அளவு கிடைச்சுன்னா உங்க அண்ணிட்ட கேட்டு வாங்கிட்டேன், அந்த அளவுக்கு எல்லாமே பொறுப்போட பண்றான் அப்படின்ட்டு அவளுக்கு சாட்டிஸ்பாக்சன் வருது. ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷன் வருது, ஹாப்பியா இருக்காங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குது. அங்க வந்த அந்த பிசினஸ் பீப்புள் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் இவனுக்கும் முதல்லயே தெரியும், அவங்களுக்கும் இவனை தெரியும், இவனுக்கும் அவங்களுக்கு தெரியும்னால ஒரு புது ஆளை பார்த்த மாதிரி இல்ல, எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அவ வந்து சொல்றா இல்லையா, எந்த கலர் பிடிக்கும் அம்மாக்கெல்லாம் கேட்கிறான். அப்பதான் ஒரு தடவை கவனிக்கிறான், அம்மாக்கு பிடிச்ச ஒரு என்ன தாமரை பூ கலர் அவங்க அம்மாக்கு பிடிக்குமா, அந்த கலர்ல நம்ம தமிழர்கள் ட்ரெடிஷன்ல சாரி பட்டு சாரி வாங்கி கட்டியிருக்கா. அதை அவன் ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்கிறான், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். மறுநாளே இவன் சென்னைக்கு வரணும்னு சொல்லியிருக்கான். ஸோ சென்னைக்கு வரும்போது வரணுங்கிறதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் பாபுஜியும் ஷீத்தலும் வராங்க. நீங்க அங்க போன நல்லபடியா இருக்கணும், நானும் கூட வரட்டுமா எல்லாம் ரொம்ப இதுவா கேட்கிறேன். இந்த பாரு இப்படி எல்லாம் பேசாத, என்ன டைவர்ட் பண்ணாத அப்படி இப்படின்னு சொன்னா சரின்னு விட்டுடுறா. இவன் இந்த ஃபிளைட்ல வந்து சென்னைக்கு வந்து சேர்றான். ஆஹ் வந்து அவன் ஒரு பெரிய அவன் வசதிக்கு பெரிய ஹோட்டல்ல தங்கலாம், ஆனாலும் ஒரு சாதாரண ஹோட்டல்லே தங்குறான். தங்கறதோட இல்லாம 2 நாளைக்கு ஒரு தடவை ஹோட்டல்ல மாத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இருந்தா அவங்க ஏதாவது இவனை சந்தேகப்படலாம், ஏதாவது நடக்கலாமே, எல்லா விதத்திலுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப தப்பா நம்ம வாட்டி அலட்சியமா இருந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாலேயே ஒரு தடவை இவங்க வீட்டுல பேசும்போது, அதாவது பாபுஜி வீட்டுல பேசும்போது, சரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அவளை எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்ப கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கும் அவன் பதில் சொல்றான். நான் எனக்கு வரளவு வசதி வந்து நீங்க பெரிய சம்பளம் கொடுத்தோடனே முதல்ல நான் வாங்கினது நல்ல செல்போனு. ஏன்னா ஃபேஸ்புக் மூலமா அவ எங்க இருக்கா கண்டுபிடிச்சு அவளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு எல்லாம் அவ இப்ப எங்க இருக்கா, அவளுக்கு எத்தனை பசங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னபோது இவங்க 2 பேருக்கும் ஆச்சரியமாகுது. அதனால இவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப அவளுக்கு வந்து இந்த யாரது அந்த பிரீத்தம்க்கு கல்யாணமாகி 2 பெண் குழந்தைகள், நல்ல பெரிய ஸ்கூல்ல, அங்க சீட்டே கிடைக்காது அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு குழந்தை 1வது, ஒரு குழந்தை ப்ரீகேஜி படிக்குது. இது எல்லாமே அவன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமா தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் ஹஸ்பண்டு அப்பப்ப வந்து போவான், இங்கேதான் இருக்கான், ஆனா குடிகாரன். அவங்க வீட்டுல அப்பாவும், அப்பாவுக்கு ஃபேமிலி வக்கீல் சொன்னேன் இல்லையா, அந்த வக்கீல் தான் இவளுடைய மாமனார். அந்த வக்கீலுடைய பையனே கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்போ வந்து ரொம்ப அவ ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வந்து இவளை எப்படியாவது பழி வாங்கணும், ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கணும், அதெல்லாம் நினைச்சு அவ ஸ்கூலுக்கு குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்கு வருவா.
அப்ப இவன் என்ன பண்றான், அந்த ஸ்கூல்ல போய் முதல் நாள் போய் நோட்டம் விடுறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு மரம் இருக்கு, அதுக்கு மறைவா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெளியில தெரியிற மாதிரியும் போய் நின்னுக்கிறான். ஒரு கேப்பை போட்டுட்டு நிக்கிறான் வெயிலுக்காக. அப்ப இவ வந்து இந்த இந்த பிரீத்தம் வந்து குழந்தைய அழைச்சிட்டு இன்னும் சில பேரண்ட்ஸோட அவங்கவுங்க குழந்தைங்களோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் என்ன பண்றான், அவளுக்கு ஆம், இவன் முகம் தெரியணுங்கிறதுனால இப்படி கேப்பை தூக்கி போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி அவன் முன்னால போறான். அப்ப இவ பாத்துடுறா. ஆனா பெருசா ரியாக்ஷன் இருக்குமோன்னு நினைக்கிறான். பெருசா ஒன்னும் ரியாக்ஷன் இல்லாம அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பக்கத்துல இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவளை பிடிக்க போய் அப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ போயிடுறா. இவனும் இவன் இடத்துக்கு போயிடுறான். இப்பவே வேண்டாம், மத்தவங்க எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, இது நல்ல டைம் இல்ல அப்படின்ட்டு போயிடுறான். இவன் திரும்ப யோசனை பண்ற, என்னடா அது எப்படி அப்படின்ட்டு இன்னும் அவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான். என்னன்னா, அந்த வக்கீல் இருக்காரு இல்லையா, அவரும் இப்ப ஆம், வேற எங்கேயோ போயிட்டாரு. அப்புறம் இவங்களுக்கு இப்போ பயங்கரமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் செய்யற கிரிமினல் வேலைகள்லாம் சப்போர்ட்டா இருந்தாரு. அந்த போலீஸும் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர்னா அவருக்கு வயசாகி ரிட்டையர் ஆகல. அவரு இவங்க ஊழல்ல ஏதோ ஒண்ணுல அவர் மாட்டிக்கிட்டாரு. அந்த இது கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவரு குற்றவாளிங்கிற மாதிரி தான் வர மாதிரி இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா அவருடைய சப்போர்ட்டும் இவருக்கு இல்ல. அவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவங்க அப்பா பேரு கோபிச்சந்த் சொன்னேன், பிரீத்தமுடைய அப்பா. அவர் வந்து கேரளால ஏதோ ப்ராஜெக்ட் அங்கேயே தங்கி செய்யணும். இப்ப எல்லாம் உடம்பு முடியறது இல்ல, அடிக்கடி போயிட்டு வர முடியறது இல்ல. அவர் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கிட்டு ரொம்ப நாள் தங்குறாரு, அப்பப்ப வீட்டுக்கு வந்து போறாரு. சோ அவள் சுத்தி இருக்கிற நிறைய பேர் அவளை விலகி இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப 2 நாள் கழிச்சு அதே இடத்துக்கே திரும்ப அவ கண்ணில் படுற மாதிரி நிக்கிறான். இந்த பிரீத்தமும் அதே மாதிரி வரா. அப்ப குழந்தைய மத்த பேரண்ட்ஸ்ட அனுப்பிட்டு பஸ்ஸுக்கு போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆஹ் இவனை இவனை டுவர்ட்ஸ் ஹிம் நடக்கிறா. நடந்து நீ வந்து அந்த அன்பரசன் தானே அப்படின்னு கேட்கறான். ஆமா, பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே அப்படின்ட்டு. அன்பு, உன்னை நான் வந்து பெயில்ல எடுக்கணும்ட்டு தான் போனேன், மறுநாள் வந்த பார்த்த நீ மாரடைப்புல செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா, வீட்டுக்கு போய் ஒரே அழுக. எனக்கு உடம்பு முடியாம போச்சு எங்க அம்மாவோட. அப்புறம் நான் வெளியூருக்கு போயிட்டேன், ஆஹ் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தேன். அப்ப அவன் ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறான். அப்ப கூட கொஞ்சம் பேரெல்லாம் சொன்னாங்களாம், அந்த பொண்ணு ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட்டது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓ ரைட் தான் போல இருக்கு அப்படின்னு. ஆனா நீ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்ட போல அப்படின்ட்டு அவன் கேக்குறான். ஆமா, அது என்ன தெரியுமா விஷயம், என் பேரு கெட்டு போச்சு உன்னை லவ் பண்ணு அப்படிங்கறதுனால. என்ன யாரும் பையன் கொடுக்க எந்த பையனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படிலாம் சுச்சுவேஷன் வந்துருச்சு. எங்க அம்மா அப்பாவும் ரொம்ப அழுகுறாங்க, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம்னாலும் கேட்க மாட்டேங்க, நீ ஒரே பொண்ணு, நீ இப்படி சொன்ன எப்படி ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால வேற வழி இல்லாம அந்த வக்கீலுடைய பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்ப 2 பொண்ணுங்க அப்படிலாம் சொல்றான். அப்படியா அப்படின்ட்டு, சரி நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த முடியாது, அது ஏன்னா அந்த என் குழந்தையோட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பஸ்ல ஏறதுக்கு. அதனால இந்த சீட்ல என்னுடைய விலாசம், என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் இது இருக்கு, நீ நாளைக்கு 10:30 மணிக்கு என் வீட்டுக்கு வா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் அன்னைக்கு நைட்டு இப்ப இந்த சென்னைக்கு வந்தான் இல்லையா, எவ்ரிடே நைட்டு பாபுஜி, அந்த ஷீத்தல் எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட, அந்த அண்ணி பவிஷ்யா எல்லாத்தையும் பேசுவான். 3 பேர்த்தையும் பேசுவான். பிசினஸ் சம்பந்தமாவும் பேசுவான். இது மாதிரி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க, டிப்ஸ் கொடுப்பான். இல்ல இது இப்படி மாத்தி பண்ணுங்க, நான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன், அது மாதிரி நிறைய பிசினஸ் சம்பந்தமா சொல்லிட்டே இருப்பான். ஷீத்தலும் இவள்கிட்ட என்ன நடந்ததெல்லாம் கேட்பான், எல்லாம் சொல்லுவான். இவன் இது மாதிரி சொன்னதெல்லாம் சொல்லுவான். அப்படியா, என்ன இப்படி சொல்றீங்க, அவ அப்படின்னா அவ வந்து ரொம்ப நல்லவ போல இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல எனக்கே 21 வயசு, ஒண்ணும் விவரம் தெரியல, இவ இன்னும் 2 வயசு சின்னவ, இவளுக்கும் விவரம் தெரியாம அவங்க பேரண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்களோ, வக்கீல் ஏமாத்திட்டாரோ, அதனால இப்படி ஆனதோ. இப்ப எங்க அம்மாவுக்காக பழி வாங்குறது நான் எப்படிதான் பண்ணுவேன், இவளும் இல்லைன்னு அப்படின்னு ரொம்ப வருத்தம். நிறைய தடவை அவன் செத்து போயிடலாமான்னு நினைப்பான். அப்பெல்லாம் இவளை பழி வாங்கணுங்கிற ஒரே சென்டென்ஸ்க்காக, ஒரே எண்ணத்துக்காகவே அவன் உயிரோட இருக்க
இருக்கேன் இருப்பான். இப்போ வந்து அவளை பழிவாங்கவும் முடியாம இருக்கு, இப்ப நிஜமாவே செத்து போயிடணும் போல இருக்கு அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பான். இவ ஷீத்தல்கிட்டயும் கொஞ்சம் எல்லாம் வருத்தம், அவ இன்னும் பயமுறுத்துவாளா, அப்ப உங்க அப்பாட்ட கூட நான் பிசினஸ் சம்பந்தமா பேசணும்னு சொல்லி அப்படியே முடிச்சிடுறான். மறுநாள் அவ வீட்டுக்கு அவ சொன்னபடி பத்திரிக்கை சொன்னா இல்லையா, இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே போய் அந்த ஏரியாவெல்லாம் நோட்டம் விட்டுட்டு, அவங்களது தனி வீடு, அங்க வாட்ச்மேன் இருப்பான், அந்த வாட்ச்மேன்ட்ட போய் அப்படியே பேசிட்டு அவனோடவே கூட போறான். ஏன்னா அங்க நிறைய நேரம் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஏடா கூடமா ஆனதுன்னு வாட்ச்மேன் இவனை தப்பா நினைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவனோடவே போறான். இவதான் காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த பிரீத்தம், வா அன்பு வா அப்படின்ட்டு அவளே சிரிச்சுக்கிட்டு வரவேற்கிறான். அப்ப வாட்ச்மேன் கீழே போயிடுறான். அவனுக்கு ஒரு நல்ல இமேஜ் வருது, இவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. போன உடனே அப்படியே அழுறா, நீலி கண்ணீர் விடுறா, இப்படி ஆனது அப்படி ஆனது, உன்னை பெயில் எடுக்கணும்னு தான் நினைச்சேன், சரி எங்க அம்மா அப்படின்னு கேக்குறான். உங்க அம்மா என்ன ஆனாங்க, நானே கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்க அம்மா என்ன ஆனாங்க எல்லாத்தையும் யார்ட்டும் கேட்டேன், எனக்கு ஒண்ணுமே விஷயமே தெரியல. சரி அவங்களே இறந்து போயிட்டாங்க போல இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது அவங்கள பத்தி அப்படின்னு சொல்றேன். என்ன இவ இப்படி எல்லாம் சொல்றா, நீ வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், என் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், இப்போ உன்னை பார்த்த 2 நாள் முன்னால பார்த்ததையும் சொன்னேன், அப்படியா, அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, நானும் அவர்கிட்ட பேசுறேன், என் மனைவி எவ்வளவு நல்லவ அப்படி இப்படின்னு அவர்கிட்ட உங்ககிட்ட சொல்றதெல்லாம் அவர் சொன்னாரு. ரொம்ப இதுவா என் கணவருக்கு உன்னை பார்த்தாருன்னு ரொம்ப அன்பா பேசுவாரு, கணவர் அப்படி இப்படின்னு அவர் புராணம்லாம் பாடுறான். நான் போறேன் அப்படின்னு கிளம்புறான். இல்ல இல்ல நீ பழச்சாறாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு நான் போய் கொண்டு வரேன்ட்டு போய் கொண்டு வரா. அந்த சமயத்துல அவ போன் பெல் அடிக்குது, மேல அம்மான்னு வருது. அவ எடுக்கல, திரும்ப அவ வரும்போது திரும்ப அவங்க ஃபோன் பண்றாங்க, அப்பவும் அவ எடுக்கல, கட் பண்றா. ஏன் அம்மா தானே பேசு, எனக்கு கூட தெரியும் இல்லையா அப்படின்னா. சரின்ட்டு அவ பேசுறா, இவன் வந்ததை பத்தி சொல்ல, ஆனா அம்மா கேக்குறா ஏன் எடுக்கிறதுக்கு நேரமாச்சு, யாரோ வந்திருக்காங்களாமே, அந்த வாட்ச்மேன் என்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்கு வந்தான், அவன் சொன்னான், அந்த பேர் கூட ஏதோ நமக்கு தெரிஞ்ச பேர் மாதிரி இருந்தது, யார் வந்திருக்கா அப்படி அப்படின்னு. அம்மா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, வெயி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறேன். ஏன் என்னை பத்தி சொல்லலாம் இல்லையா அம்மாட்டேன்னு. இல்ல நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இப்ப திடீர்னு நீ வந்திருக்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஷாக் ஆகும் இல்லையா, நேர்ல பார்க்கும்போது நான் சொல்லிக்கிறேன், மெதுவா எல்லா கதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஆனா ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு, ஆனா அவனால புரிஞ்சுக்க முடியல. நான் போறேன்னு, நீ என்ன போறேங்கிற, இருந்து எங்க ஹஸ்பண்ட பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஆனா உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அவர் இருக்கிற பிளேஸ்ல நீ இருக்கணும் அப்படின்னு உன் மனசு நினைக்கும், அதனால நீ உனக்கு மனசு கஷ்டமா இருந்து சரி நீ போய்க்கோ அப்படி இப்படிங்கிற மாதிரி அவன் போகணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறான். ஆனா சொல்றா என் ஹஸ்பண்டுக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்றா. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரோம், இவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். இதெல்லாம் போன்ல ஷீத்தல்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கான் இல்லையா, ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு சாப்பிடாமயே படுத்து தூங்கிடுறான். இப்ப ஒரு 2 பெல்லு 4 பெல்லு திரும்ப திரும்ப வருது. அப்ப அப்புறம் ஒரு ஒரு வழியா இது இன்னும் எந்திரிக்கலன்னா இன்னொரு தடவை வந்து பெல் அடிப்பாங்கன்ட்டு வந்து பார்த்தா, அந்த சந்திரன்ட்டு ஒரு பையன், ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த பையன் வந்து சாரி சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, 2 மாசம் முன்னாலதான் எங்க ஹோட்டல்ல ஒருத்தன் எங்கெங்கயோ என்னென்னவோ தப்பு பண்ணிட்டு இங்க வந்து அவன் செத்து போனான், அதனால நாங்க எப்பயும் செக் பண்றது வழக்கம், அதுக்காக தான் வந்தேன், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க சார், போய் படுத்துக்கோங்க அப்படிங்கிறோம். இவன் நினைக்கிறான் என்ன இது, இவன் போன அப்புறம் கூட நான் சாகலாம் இப்படி எல்லாம் சொல்றான். இவனுக்கோ செத்து போயிடணும்னு ரொம்ப சீரியஸா நினைக்கிறான். ஆனா ஷீத்தலை நினைச்சுதான் வேண்டாம் அப்படின்னு அறகுறையா நினைக்கிறான். அப்ப இவன் வந்ததுனால அவன் மைண்டும் கொஞ்சம் மாறுது. ஆஹ் படுத்து அப்படியே வருத்தப்பட்டு படுத்துட்டு இருக்கான். திரும்பவும் பெல் அடிக்கிறான். 3 தடவை அடிச்சப்புறம் போறான். அப்ப சார் நீங்க சாப்பிடவே இல்லை, தூக்கம் வராது, இந்த பாலையாவது குடிங்கன்ட்டு பாலை கொடுக்குறான். குடிச்சிட்டு சரிப்பா போ சீக்கிரம் அப்படின்ட்டு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது விடிஞ்சு போயிடுது. பல்லு விளக்க கூட அவனுக்கு தோண்ட அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது டமா டமான்னு கதவு தட்டுற சத்தம். என்னடா அப்பான்ட்டு வந்து திறந்து பார்த்து, இவன் தான் இருக்கணும், இவனை ஒரு வழி பண்ணணும், அவனுடைய முதலாளிகிட்ட மாட்டணும், மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோவத்தோட கதவை திறக்கிறான். அங்க ஷீத்தலும் அவங்க அப்பா பாபுஜி நிக்கிறாங்க. இவனுக்கு அப்படியே கொஞ்சம் சின்ன ஷாக்ல நிக்கிறான். அப்புறம் உள்ள வாங்கன்னு சொல்றான். உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க.
என்னப்பா நீ 10 நாள் சாப்பிடாத மாதிரி இவ்வளவு சோகமா இருக்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவ்வளவு நல்லவ போல இருக்கா, எங்க அம்மா இறந்ததுக்கு பழி வாங்க முடியலையே என்னால அப்படின்னு வருத்தப்படுறோம். ஷீதல் திரும்பவும் என்ன நடந்தது எல்லாம் கேட்கிற, எல்லாம் சொல்றோம். எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ வந்து என் புருஷனை நீங்க பார்த்த சந்தோஷப்படுவீங்க அது இதுன்னு சொல்றா. ஆனா உங்களுக்கு வந்து சென்னை வந்து நகரம் இல்ல நரகம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்றீங்க, அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஏன் நீ இப்படியே தப்பா சொல்றேன்? இல்ல நீங்க வேணா பாருங்க, இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோடனே ஃபோன் போட்டு ஸ்பீக்கர்ல பேசுறான். என்ன அன்பு, சென்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்கிற எடுத்த உடனே. இல்ல இங்கதான் இருக்கேன், உன் புருஷனை தான் பார்க்கணும்னு சொன்னல, நான் அவரை இப்ப பாக்குறதுக்கு வரேன்னு. அவளுக்கு அந்த பேச்சிலேயே நடுக்கம் தெரியுது. ஏன் 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 நீ இப்படி திடீர்னு இப்படி முடிவு மாத்தின? நீ கண்காணாத ஊருக்கு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா அவ அவர் ஏதாவது பேச நீ ஏதாவது பேச ரொம்ப பிரச்சனை ஆயிட போகுது. அதுல வேற அவர் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும், அதுக்கு முன்னால நீ வந்தன்னா அவருடைய டைமிங் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்புறம் திரும்ப என்னைக்கு வருவாருன்னு தெரியாது, நீ ஊருக்கு போயிடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நான் எப்படி இருந்தாலும் வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறேன். பாத்தியா நான் சொன்னது ரைட் தானே, என்னவோ விஷயம் இருக்கு, அவ ஏதோ ரகலை பண்றா அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு திரும்பவும் வாக்குவாதம் நடக்கும். என்னன்னா, நீ வர வேண்டாம் நான் மட்டும் போறேன், நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்றேன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இதுவா ஷீத்தல் பேசுறேன். இல்ல அவளை நம்பி எல்லாம் ஒன்னு அனுப்ப மாட்டேன், முடியவே முடியாது. ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் என்ன பண்ணிக்கிறாங்க, சரி ரெண்டு பேரும் போவோம், ஆனா நான் பேசுறது எதுவுமே உன் காதுல விழக்கூடாது, நான் அவளை கண்டபடி அவளை திட்ட போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, நான் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா ஒன்னும் அவ ஒன்றும் பண்ணிடக்கூடாது, அதுதான் எனக்கு பயம். சரின்ட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு அந்த சொன்ன டயத்துக்கு போறாங்க. இவன் என்ன பண்றா, அதுக்குள்ள கடகடன்னு அவசர அவசரமா யாரும் வீட்டுல இல்லாத மாதிரி, சர்வன்ஸ் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் இல்லாத மாதிரி ரெடி பண்ணியிருந்தான். அப்ப பெல் அடிக்கிறாங்க. இந்த வாட்ச்மேன் கீழே இருக்கான் இல்லையா, அவன் பாக்குறான், இந்த ஆல்ரெடி வந்த போதே ஒரு நல்ல இன்பமா வரவேற்பு கொடுத்தா இல்லையா, அதனால அவனுக்கு சந்தேகம் வரல, ரெண்டு பேர் அதுலயும் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கனால அவன் பட்டி சரின்னு போயிடுறான். ஆஹ் அப்ப இந்த பிரீத்தமுடைய அம்மா வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட முதல்ல சொல்லி வச்சிருக்காங்க, அந்த ஆள் ஒருவேளை இன்னொரு தடவை வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி அவன் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இவங்க போறாங்க. அப்ப இவன் அன்பரசன் தானே வரான்ட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. கதவை பெல் அடிச்சு கதவை திறக்கும் போது இவ நல்லா அப்படியே கையை கட்டிட்டு சாவகாசமா இவ ஷீத்தல் நிக்கிறான். கதவை திறந்தோடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்னது அன்பு வராம இவ வந்திருக்காளே யாரு இவன்ட்டு. அவ திறந்த நிமிஷத்துக்கு இவ பாட்டி உள்ள போய் நீ தான் பிரீத்தமா அப்படி இப்படின்ட்டு அவ கொஞ்சம் தெனாவட்டா பேசுறான். நீ யாரு, உனக்கு அன்பு சொன்னது அன்பு தானே இந்த நேரத்துக்கு வரணும், நான் வந்திருக்கனேன்னு பாக்குறியா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இவ அன்புக்கு தெரிஞ்சவ போல இருக்குன்னு அவளுக்கு ஒரு யூகம் வந்துருது. ஆஹ் என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, ரொம்ப தெனாவட்டா அப்படி இப்படின்னு ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது. அப்ப நீ யாரு அது இதுன்னு கேட்கும்போது, ஏன் அன்பு நீ யாரு இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது இவ கேக்குறா, அவ பிரீத்தமுடைய ஹஸ்பண்ட் பேரு பிரசாந்த். வெளியில பலகையில பிரசாந்த்னு போட்டிருக்கு, அது கீழே பிரீத்தம் பிரசாந்த்னு உன் பேரு போட்டிருக்கு. அப்படின்னு ஏன் அன்பு நீ எந்த தைரியத்துல நீ சொல்லுவ, வெக்கமே இல்லையா அவனுக்கு, இன்னொரு ஆண்மகனை சொல்றீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. இவ என்ன இவ்வளவு அளவுக்கு பேசுறாளே அப்படின்ட்டு, மரியாதையா இரு, எங்க சர்வெண்ட்டை கூப்பிட்டனா அவ உன்னை அடிச்சிருவா, நானே உன்னை அடிப்பேன்ட்டு கையை வாங்குறல, அதை பாரு கையை வாங்குறவெல்லாம் வச்சுக்காத, எனக்கு கராத்தே தெரியும், பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், நான் ஒரு அடி அடிச்சேன்னா நீ என்ன ஆவன்னு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு இவ ஷாக் ஆகி அப்படியே அங்க இருந்த சோஃபால உட்கார்ற. இவ ஆல்ரெடி ஒரு சோஃபால கால் மேல கால் போட்டுட்டு ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்கா. அப்படி பேசும்போது அந்த மொமெண்ட் அவ திங்க் பண்றான், ஆஹா நம்ம அன்புவை வேற மாதிரி நினைச்சிட்டோமே, அவன் வந்த போது ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது மயக்கம் போட்ட மாதிரி விழுந்து சமாளிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேப்பர் கொடுத்து நல்லபடியா பேசி அவனை அனுப்பிடலான்னு பார்க்கும்போது இவ யார் ஒரு ராட்சசி வந்திருக்காளே அப்படின்னு இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு ஏதோ திங்க் பண்றான். இந்த சமயத்துல வெளியில ஒண்ணு நடக்குது. இவன் தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லையா, ரெண்டு பேரும் எப்படி அவங்க பேசுற சத்தம் கேட்கல, ஏன்னா ஒரு விண்டோ அதுல கிளாஸ் டோர், அதனால சத்தம் கேட்கல, ஆனா என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க.
இவன் வந்து ஐயோ என்னவோ வாக்குவாதம் நடக்குது நம்ம போவோம், அவ கையெல்லாம் ஓங்குறா அப்படின்ட்டு போலான்ட்டு ஒரு ஸ்டெப் வைக்கும்போது, யாருப்பா நீ, எதுக்காக இங்க நிக்கிற அப்படின்ட்டு கொஞ்சம் அதட்டுற மாதிரி கேட்டுன்னு பயந்துகிட்டு திரும்புறான். யாருன்னு பார்த்தா அந்த பிரீத்தமுடைய அம்மா கௌசல்யா. இவனுக்கு தெரிஞ்சிருது அவங்க அம்மா கௌசல்யான்ட்டு. அவளும் இவன் முகத்தை பார்த்துட்டு, ஓ நீ தானே அந்த பையன், என்ன பேரு, அன்பரசன் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான் அப்படின்ட்டு, நான் உன்னதாப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இருக்குன்ட்டு அப்படின்னு. இது மாதிரி வாட்ச்மேன் சொன்னா, அவன் தான் சொன்னான், என் பொண்ணு சீக்கிரமாவே குழந்தைங்களை சர்வெண்ட் மூலமா எங்க வீட்டுக்கு அனுப்புனா, ஏன் இவன் இப்படி அனுப்புறான்னு அப்போ டவுட் இருந்தது. அப்புறம் இவன் வாட்ச்மேன் சொன்னோன்னே நான் ரெடியா வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்க கூடாது, அவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு லெவல் லைட்டா மறைஞ்சு இருந்து. ஆஹ் நீ எங்க ஹஸ்பண்ட், இவங்க அம்மா மட்டும் ரொம்ப நல்லவங்க. எப்பயுமே அவங்க ஹஸ்பண்ட் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு ரொம்ப தடுப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. பொண்ணும் அப்பாவும் ஒரு மாதிரி குணத்துல, அம்மா வேற மாதிரி. அவர் செஞ்ச ஊழல்லாம் சில ப்ராஜெக்ட் இதெல்லாம் நான் ஆதாரத்தோட இந்த ஃபைல்ல வச்சிருக்கேன், உனக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீ எப்படியாவது அவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடு கோர்ட் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னு, அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த பாவம் அவங்க மேல வந்து விடியக்கூடாது, அது ஒண்ணுதான் என்னோட எண்ணம். உங்க அம்மாக்கும் உனக்கும் நடந்த அக்கிரமங்கள்லாம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. அப்ப என்னால உண்மை உடனே வந்து பார்த்தேன், நீ வந்து விடுதலை ஆகி போயிட்ட, கண்காணா தேசம் எங்கேயோ போயிட்ட, நீ யார் யாரையோ கேட்டேன், என்னால ட்ரேஸ் பண்ணவே முடியல உன்ன, அதனாலதான்ப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியல அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் குசு குசுன்னு பேசுறாங்க. சரி வா உள்ள போ, வாங்க உள்ள போவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இப்படி போலான்ட்டு நினைக்கும் போதுதான் அந்த ஃபைல் அப்படி கையில கொடுக்க போறா. அந்த மொமெண்ட் தான் அவ சோஃபால உட்கார்றா. அவ பாத்துடுறா. ஐயோ அம்மாண்டு கத்துறா, நீ அதை கொடுக்காத, அந்த ஃபைல் எல்லாம் அவன் கொடுக்காத, அன்பரசன் எவ்வளவு நம்மளுடைய எதிரிமா, அவன் மோசமானவன் அப்படி இப்படின்னு திட்டுறா. அப்பதான் இவனுக்கு ஷாக் ஆகுது, இவளும் தப்பு பண்ணிருக்கான்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றான். பின்னாலேயே ஷீத்தலும் ஓடி வரா. அதுக்குள்ள அவன் ஃபைல கொடுத்து அவன் வாங்கி உள்ள வச்சுட்டான், எப்படியோ சேஃபா வச்சுட்டான். அதுக்குள்ள இவங்களும் உள்ள போய், என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அப்பாவுக்கு எதிராவே இப்படி பண்றியே, நான் அப்பாவையும் வர சொல்லியிருக்கேன், கன்னோட வர சொல்லியிருக்கேன், இப்போ வந்துருவாரு, எனி டைம் வந்துருவாரு அப்படின்னு. அந்த மொமெண்ட் ஒரு கார் வருது அவங்க வீட்டுக்கிட்ட கீழே வாசல்ல. வந்துட்டாங்க அப்பா அப்படின்ட்டு இவங்க வராண்டாக்கு போய் பாக்குறா. பின்னாலேயே ஷீத்தலும் போய் பாக்குறா. ஐயோ இவளை ஏதாவது பண்ணிட போறான்ட்டு இவனும் அன்பும் போய் பார்க்க நிற்கும் போது அவங்க அம்மா நினைக்கிறா, ஐயோ இந்த பசங்க எவ்வளவு நல்ல பசங்க, அவங்கள நல்லபடியா வாழ வைக்கணும், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்ட்டு ரெண்டு பேரையும் ஹாலுக்குள்ள அழைச்சிட்டு வந்து, அவர் வந்து இந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அதாவது பிரசாந்த், அவன் சரியான பணம் புடுங்கி, எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்பான், குடிச்சு தீத்துருவான், அத பண்ணிட்டு இருப்பான். அவன் லாஸ்டாக அந்த டைம் கேட்ட பணம் வந்து அளவு எண்ணிக்கை வந்து அவங்க அம்மாட்ட புலம்புறாராம், இவன் கேட்ட பணத்துக்கு நான் ஏதாவது பெருசா ரெண்டு கம்பெனியோட ஷேர்ஸ் மொத்தத்தையும் வித்தாதான் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாருப்பா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. எனிவே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபைல பத்திரமா வச்சுக்கோங்க, இப்படியே போன பின்பக்கமா தோட்டம் வரும், தோட்டத்துக்கு பின்னால கதவு இருக்கும், அது தெரு வந்துரும், ஏதாவது ஒரு ஆட்டோ வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்க, பப்ளிக்ல அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அவரை நிச்சயமா பனிஷ்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அட பாவி இப்படி எல்லாம் பண்றியே அம்மா, நீங்க உருப்பிடுங்க அப்படின்னு இவ திட்டுறா. இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க. அதே மாதிரி கதவு இருந்து போயிடுறாங்க. ஒரு கை காட்டுறாங்க, ஒரு ஆட்டோ வருது, இந்த பாரு நீ இந்த ஆட்டோல ஏறிக்கோ, நான் வந்து திரும்பவும் அங்க போய், அந்த அம்மா நமக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அப்பவே எங்களோட வந்துருங்க சொன்னா நான்லாம் வரமாட்டேன், நீங்க போங்க, நீங்க நல்லபடியா இருங்கன்னு சொல்லிடுறா அவங்க அம்மா. அதனால அவங்களையும் முடிஞ்ச நான் காப்பாத்துறேன், என்னை மட்டும் காப்பாத்திக்கணும்னா என்னால முடியும், நீ இருந்தா எனக்கு கஷ்டம், இந்த ஃபைலையும் வச்சுக்கோ, அப்பா இருக்கிற இடத்துக்கு போயிடு நம்ம ரூம்க்கு அப்படின்ட்டு சொல்லி அவ ஆட்டோவுல அழுது வருத்தப்பட்டுக்கிட்டே அவ உட்கார்றா, நீ வராம நான் மட்டும் போகணுமேன்ட்டு. பரவாயில்ல நீ மட்டும் போ அப்படின்ட்டு அவ ஆட்டோவில் ஏறுற உடனே அதே வழியிலேயே பின்பக்கமா இவன் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறான் என்ன நடக்குதுன்னு. அவங்க அப்பா உள்ள வராங்க. இவன் வந்து, என்னப்பா அவங்க மாப்பிள்ளை கேட்ட பணத்தை கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற, தூக்கி விசிறாரு. பாரு எந்த நேரம் இந்த குடிகாரனுக்கு பணத்தை அழுதழுதே நான் வீணா போயிட்டேன், நான் என்னப்பா பண்ணுவேன், நீங்க தானே பார்த்து வச்ச மாப்பிள்ள, அதனால நீங்க தான் கொடுக்கணும், நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆமா வேற வழி இல்லை, என்ன பண்றது, நீயும் யாரோ ஒருத்தனை காதலிச்சு பேர் கெட்டு போச்சு, வக்கீலும் ஒத்துக்கிட்டாரு, எனக்கு அவர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு, அதனால பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு.
அது சொல்லிட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு ஆம், ஆம், ஒரு நிமிஷம். அவங்க அப்பாட்ட சொல்றா, அப்பா அம்மா இது மாதிரி நீங்க சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்ச ஊழல்லாம் ஆஹ் ஆஹ் அந்த ஃபைல்ல இருக்கான் ஆதாரத்தோட, அந்த அன்பரசன் சொன்ன பாத்தீங்களா அவன்கிட்ட கொடுத்துருக்காங்கப்பா. அட பாவி, நீ இப்படி பண்ணி நீ வந்து நீ எல்லாம் ஒரு பத்தினி அப்படின்ட்டு அவ கழுத்து பிடிச்சு நெரிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப அவ சொல்றா, இவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் இல்லையா, காப்பாத்தலாம்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் வைக்கிறான். அப்ப அந்த கௌசல்யா சொல்ற, இத பாருங்க, என்ன கொல்றதுன்னா கொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வச்சிருக்கிற எல்லா சொத்தும் எங்க அப்பா கொடுத்தது, அதாவது என்னோட பணம். உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை, வேற எதுக்கும் கிடையாது. நான் சைன் போட்டாதான் முடியும். ஆஹ் ஒருவேளை எனக்கு இது மாதிரி இறப்பு வந்ததுன்னா என் சொத்து எல்லாம் அனாதாசிரமத்துக்கு போயிடும். நான் அது மாதிரிதான் எழுதிட்டேன், அதை ரிஜிஸ்டரும் பண்ணிட்டேன் உயில அப்படின்னு சொன்னோடனே, அட பாவின்ட்டு சொல்றான். சரின்ட்டு அவ சோஃபால உட்காடுறான். சரி, அவளுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஆஹ் இவன் என்ன பண்றான், அவங்க அம்மாவை ஆஹ் சும்மா விடல அவங்க அப்பா. உன்னை என்ன கொல்ல தானே கூடாது, இரு உன்னை என்ன பண்ற பாருன்ட்டு வேகமா தள்ளுறான். அவன் போய் தமால்னு விழறா ஒரு இடத்துல. ஐயோ அப்பா, இதெல்லாம் அம்மாவை பண்ணாதீங்கப்பா, விடுங்கப்பா, அம்மா என்னைக்கு உங்களை நல்லபடியா சொன்னாங்க. நீங்க போய் அந்த இந்த அன்பை போய் புடிங்க, அவன்கிட்ட இருக்கிற ஃபைலை வாங்குங்க, அதை பண்ணுங்க, அவனை ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் இவன் வெளியில திரும்ப தப்பிச்சு ஓடிடலாம், அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைச்சு இப்படி வெளில வரான். அவங்க பாத்துடுறாங்க. இதோ பாருங்கப்பா, அன்பு வந்தான், அன்புதான், இத்தனை நேரம் இன்னும் ஏதாவது சுருட்டிக்கலான்ட்டு அவன் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு, பிடிங்கப்பா பிடிங்கப்பான்னு நான் சொல்றோம். அந்த கன் எங்க அப்படிங்க, அந்த பெட்டியில தான் வச்சேன் அப்படின்னா, அதை போய் தேடி கன் எடுத்துக்கிட்டு, இவளுடைய வீடு தானே, இவளுக்கு வழி எல்லாம் தெரியல, இவ வேகமா ஓடுறான். அவனுக்கு முன்னால ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த தோட்டத்தெல்லாம் கிராஸ் பண்ணும்போது எப்படி ஓடி போயிடணும், இவ கையில மாட்டக்கூடாதுன்ட்டு ரொம்ப வேகமா ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அப்ப அந்த கதவை திறக்கும் போது உள்ள ஒருத்தன் நுழையிறான். இவன் அதை திறந்துட்டு வெளியில போகணும் பார்க்கும்போது உள்ள ஒருத்தன் வரான். டமால் ரெண்டு பேரும் மோதி அந்த உள்ள வந்தவன் கையில நிறைய இதெல்லாம் வச்சிருக்கான், என்ன ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம், அதெல்லாம் செதறி விழுது. அதை பார்க்கும்போது அந்த ஆளை பார்த்துட்டு இந்த பிரீத்தம் இருக்கா இல்லையா, ஐயோ நீங்களா அப்படின்னு சொன்னோடனே என்னது இவ ஐயோ நீங்களாங்கிறா. அப்போ ஒருவேளை அவ ஹஸ்பண்டா இருக்குமோ அப்படின்னு இவன் திங்க் பண்றான். ஓ, இவன் முகத்தை பார்த்தோன்னே, நீ தானா அந்த அன்பரசன், நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு, அடப்பாவி, இதுக்குதானா என்ன வெளியில அனுப்பிட்ட, அந்த கள்ளக்காதலனோட உறவாடுறதுக்காக தான் நீ வெளியில என்ன அனுப்பினியா, அதுவும் சூடா அவன் போட்டு கொடுக்கும் போது வாங்கிட்டு வாங்க, நேரமாகனாலும் பரவாயில்ல எல்லாம் சொன்னியே என்ன அப்படின்ட்டு கண்டபடி கேவலமா மோசமா அவனை திட்டுறான். இரு உன்னை என்ன பண்றான் பாருன்ட்டு அவன் அவளை துரத்திக்கிட்டு ஓட, இவன் என்ன ஆளு விடுங்கப்பான்ட்டு இவன் வெளில வரும். நம்மளும் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடணும்னு பார்க்கும்போது, இவன் வெளில வந்து நின்ன மொமெண்ட் ஒரு சர்ன்னு ஒரு ஆட்டோ ஒரு மரத்தடியில இருந்து வருது. என்னடாப்பா நம்மளை நோக்கி ஒரு ஆட்டோ வருதுன்னு போய் பார்த்தா அது உள்ள ஷீத்தல் உட்காந்துருக்கா. உள்ள வாங்க வாங்கன்னு டபக்குன்னு உட்காந்துருக்காரு. உன்னதான் போக சொன்னல, நீ எப்படி போகாம இருந்தன்னு ரொம்ப கோவமா கேட்கிறான். உனக்கு என்னமாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன், இங்கெல்லாம் அவனோட ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல உங்களுக்கு என்னமாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுன்னு சொல்லி இந்த வாதாடுறாங்க. அது சரி, முதல்ல அதுக்கு முன்னால் நான் ஒண்ணு பண்ணணும் இரு அப்படின்ட்டு அவங்க அப்பா பாபுஜிக்கு போன் போட்டு, நீங்க முதல்ல அந்த ரூமை காலி பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க, நான் எல்லா விஷயத்தையும் அப்புறம் சொல்றேன், நானும் ஷீத்தலும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும், நம்ம உடனே எந்த ஃபிளைட் இருக்கோ கிளம்பி போயிடுவோம், நான் இப்போ உடனே புக் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். சரின்ட்டு சரிப்பா அப்படிங்கிறாங்க. இவன் உடனே புக் பண்றதுக்கு போன்ல எல்லாம் தயார் பண்ணிருக்கான். அப்ப ஷீத்தல் போன் பண்ணி, அப்பா அந்த பையன் சந்திரன் இருக்கான் இல்லையா, அவனை பிடிச்சி நீங்க ஹெல்ப் வாங்கிட்டு எல்லாம் காலி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்ன. அடப்பாவி, சந்திரனை உன்னுடைய ஆளா, அதனாலதான் அவன் பால் கொண்டு வந்து கொடுத்தானா. சோ இவன் என்ன ஆச்சு, முதல் நாளே இவங்க அப்பா பொண்ணு வந்து எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க, இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானேன்ட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் எப்படியோ ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டு பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பாபுஜி வந்து அவங்க அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாரும் இன்பமா வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்பா, பிரச்சனை எல்லாம் நல்லபடியா தீர்ந்ததுன்ட்டு ஒருத்தங்க ஒரு ஒரு விதமா சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆஹ் அந்த பவிஷ்யா கூட இப்ப என் குழந்தை அடிக்கடி அந்த வினித்துக்கிட்ட போனா அவன் கூட கொஞ்சம் மாறுதலா இருக்கான், அவனும் கூடிய சீக்கிரத்துல நல்லா ஆயிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் அவங்கவுங்க கேட்ட கேள்விகள்லாம் இவன் பதில் சொல்றான். இவ கேட்கிற, அதாவது ஷீத்தல் கேட்கிற கேள்வி மட்டும், அங்க என்ன நடந்தது, இவ ஆட்டோலயே உட்காந்துருந்தா இல்லையா, என்ன நடந்தது கேட்கறத மட்டும் பதிலே சொல்லல. கொஞ்சம் அவள்கிட்ட கோபமாவே இருந்தான்.
அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அதை பாபுஜிட்ட கொடுத்துட்டு இதுல என்ன இருக்குன்னு படிங்க. இப்ப அங்கிள் சொல்றான், அங்கிள் இதுல என்ன இருக்குன்னு படிங்க, நம்ம அவனை எப்படி மாட்டி விடணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீ வா என்னோடன்ட்டு இவங்க அந்த ஷீத்தலுடைய ரூம் மாடியில இருக்கும், அங்க போறாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, எனக்கு ரொம்ப வருத்தம் உன் மேல. ஒருவேளை அந்த ஆட்டோல உட்காந்துருந்தமோ உனக்கு என்னமா இருந்தா நான் என்ன ஆகுறது. ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா நினைப்பேன், உன்னை காப்பாத்திட்டு எனக்கு என்னமா தான் ஆனா கூட பரவாயில்ல, உனக்கு என்னமா தான் இருந்து நிச்சயமா என்னால தாங்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு, அப்படிலாம் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க அங்க உள்ள இருந்தபோது நான் ஆட்டோல உட்காந்துருந்த போது நான் அவ்வளவு துடியா துடிச்சேன், உங்களுக்கு என்னமா ஆயிட்ட என்ன பண்றதுன்ட்டு. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி ஒரு வழியா நீ ரொம்ப போல்டா நடந்துகிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்ப லாஸ்டா ஒரு லைன் என்ன சொல்ல விரும்புறேன்னு, இந்த ஸ்டோரி டைட்டில் என்ன, எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே இல்லையா, அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, அவன் சொல்றான் ஹீரோ, என்னோட சிந்தனையே அந்த பிரீத்தமா இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, நான் ஏதோ தப்பெல்லாம் நானும் அலட்சியமா இருந்துட்டேன், அதனால இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது எனக்கு. ஆனா இப்ப என்னோட சித்தமே நீதான், அதாவது ஷீத்தல் தான். அதனால இப்ப எனக்கு எல்லாம் தெரியுது, உன்னையும் நல்ல விதமா காப்பாத்திட்டேன், இனி எல்லாம் நல்ல விதமா நடக்கும், கல்யாணமும் நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தட்ஸ் ஆல். இது என்னவா? இங்க இருந்தா மழை நல்லா இருந்தது. கேமராவே இல்ல பாருங்க, எடுத்துட்டு வா அந்த கேமராவை. வெரி குட். அம்மா சொல்லுங்க மேடம், வாங்க வாங்க பேசுங்க. நீங்க வேற எங்கேயா பேசுறீங்கன்னு நினைச்சேன். அமுதா மேடம் பேசுங்க. நான் சொல்லிட்டுமா சார்? வாங்க மைக்ல இருக்கு, பேசுங்க. ஓகே சார். லதா, அருமையான ஒரு நரேஷன் லதா. ஏன்னா ரமணி சந்திரனோடது வந்து நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே, இது வந்து குறு நாவல் நீங்க சொன்னது, இது ஷார்ட் ஸ்டோரி கிடையாது சரிங்களா? இது குறு நாவல். குறு நாவல்ல வந்து பிளாட்ஸ் ஸ்லாட்ஸ் அண்ட் சப் பிளாட்ஸ் வரும். குவைட் கன்ஃபியூசிங் இது. அத பியூட்டிஃபுல்லா எடுத்து அருமையா சீக்வன்ஸ் படி நீங்க நரேட் பண்ணீங்க. without any confusion we could easily get into the story and understand the characters and their emotions. beautiful beautiful. உங்களோட நான் சீரியஸாவே எனக்கு நிறைய சேஞ்ச், நீங்க யோசிச்சு நிறைய விஷயங்கள் எங்களோட எல்லாம் கலந்துரையாடும் போதே யோசிச்சு பேசுவீங்க, சிரிச்சு அப்படியெல்லாம் பேசுவீங்க. இந்த இடத்துல இட் வாஸ் அமேசிங். அப்படி ஃப்ளோ, சும்மா எங்கேயுமே தங்கு தட திக்கு திணறல் எதுவுமே இல்லாம, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் கூட இல்ல. அண்ட் ஐயோ செம்ம லதா, செம்ம. வெரி வெரி அட்மைரிங். தேங்க்யூ தேங்க்யூ சார், ஸ்டீபன் சார், தேங்க்யூ. இது சார் ஒரு நிமிஷம், இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ரேணு, இது எப்படி தெரியுமா இருக்கு, வசிஷ்டர் வாயால விஸ்வாமித்திரர் பட்டம் வாங்கின மாதிரி ரேணு மூலமா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க சார். நான் சொல்லல, அமுதா மேடம். ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன். அருமையான கதைமா, நல்லா சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப விரும்பி படிப்பேன் ரமணிச்சந்திரன் கதை. ஏன்னா இந்த கதை எல்லா கதையுமே நல்லா சுபமா முடியும், நல்லா கதைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய படிச்சிருக்கேன் ரமணிச்சந்திரன் கதை, லட்சுமி கதை, இந்த மாதிரி பெண் எழுத்தாளர்கள் கதைகள்லாம் ரொம்ப படிப்பேன், விரும்பி விரும்பி படிப்பேன். ரொம்ப அருமையா இருந்ததுலதான், ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா ரொம்ப ரம்யமா இருந்தது. நீங்க சொன்னது அதை விட அழகா, எந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட அப்படி தொய்வு இல்லாம அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஒரு ஆர்வத்தோட அந்த கதை இருந்தது. ரொம்ப அழகு நல்லதா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறப்புமா, வாழ்க்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். மாலதேவி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல காற்று வெளியிடை கண்ணம்மா அந்த பாட்டுலதான் வரும், எந்த சித்தமே எந்த சிந்தனையே எந்த சித்தமேன்ற அந்த லைன் அந்த பாட்டுலதான் வரும். எனக்கு அதை பார்த்த உடனே இப்ப எனக்கு அது தோணுச்சு. அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது, அந்த ஷீதல் பிரீத்தம்
இந்த 2 கேரக்டருமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு அந்த 2 லேடிஸோட கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமணிச்சந்திரன் கதையெல்லாம் ஒரு காலத்துல புக்ல வரும்போது தேடி தேடி படிப்பாங்க. இப்ப கூட நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம புத்தக விழாவுக்கு போனப்ப ரமணிச்சந்திரன் கதைய வந்து இந்த யூத்தா இருக்கிற ஒரு 20-21 வயசு பொண்ணு அத்தனை கதையை கேட்டு அவ்வளவு பண்டில் வாங்கிட்டு போனா. நான் பார்த்தேன். அப்ப பரவாயில்ல, எந்த அளவுக்கு அவங்க பசங்களை வந்து அட்மையர் பண்ணியிருக்கிறாங்க ரமணிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம தளத்துல நம்ம சாரு வினயதீதான் சார் சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட, என் பொண்ணுக்கு ரமணிச்சந்திரன் கதைனா ரொம்ப உசுறு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த அம்மா ரமணிச்சந்திரன் வந்து ஒரு நல்ல பெரிய ஆத்தர் தான். ரொம்ப அருமையா கதைகள்லாம் எழுதுவாங்க. நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. ஒரு சுஜாதா நாவல் மாதிரி அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு எனக்கு ஒரு சஸ்பென்ஸா போயிருந்தது. நேத்துல சஸ்பென்ஸ் இன்னைக்கு வந்துச்சு ஆக்சுவலி. ரொம்ப அருமையா இருந்தது. இவன் என்ன பண்ண வராது. அதுவும் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்களா என்ன அப்படின்றதே நமக்கு எப்ப உயிரா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுச்சு. ஒரு சில இடத்துல எல்லாம் உண்மையா இறந்துட்டாங்களா இல்லையா, உயிரா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் தோணுச்சு. ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க கதை. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள்னா ரொம்ப பெரிய கதை, ரொம்ப பெரிய கதை. அதை கொண்டு வந்து இவ்வளவு அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு கையில நோட்ஸ் எல்லாம் எதனா வச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு அதான் தெரிஞ்சது எனக்கு. தெரிஞ்சது எனக்கு. நீங்க அப்படியே அவங்கள பத்தி இது மட்டும்தான் நெட்ல பார்த்து ஒரு 4 லைன் எழுதிட்டு சொன்னேன். அதர்வைஸ் இது ஒண்ணுமே 2 தடவை படிச்சேன். 2வது தடவை கூட ஃபுல் டீடைல்டா படிக்கல. அது அப்படியே உள்ள இறங்கிடுச்சு. அந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ரொம்ப அருமையா நீங்க அந்த அளவுக்கு அந்த உள்வாங்கி அந்த கதையை அவ்வளவு அழகா நீங்க இன்வால்மெண்டோட அழகா சொன்னீங்கப்பா. அருமைப்பா, வாழ்த்துக்கள். என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், சாரி டு இன்டரப்ட் யூ சார், ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். இப்ப ரமணிச்சந்திரனோட கதைகள் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு வாட்டி படிச்சேன், எனக்கு உள் வாங்குச்சு, நான் அப்படியே சொல்றேன்னு சொன்னதுனால மத்தவங்க எல்லாம் ஒருத்தர் எடுத்திருக்கிற மாதிரி நீங்க ரமணிச்சந்திரன் கதைகளை எடுத்து சொல்லுங்க. அதுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஏன்னா நெட்ல அவங்களோட கதைகளை நிறைய யாருமே சொல்லலமா. அவங்க ரொம்ப மாடர்ன் நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மாடர்னான சிச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேரை ரீச் ஆகும். இது நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்ல தான். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சார். இல்ல நீங்க ஏற்கனவே முதல்ல சொல்லும் போதெல்லாம் கூட அந்த இவனோட நாவல்லாம் கதை சினிமா கூட ஒண்ணு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபாரின் போயிட்டு 47 நாட்கள் சொல்லும் போது கூட நீங்க எதையும் பார்க்கல, மனப்பாடமா அப்படியே தான் சொல்லிட்டு வந்தீங்க. அதுல அந்த விதத்துல வந்து நான் பார்த்திருக்கேன், நோட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம்ன்றது தெரியும். சார் மனம்னு ஒரு கதை சொன்னாங்களே, வரிசையா 3 தாத்தா பையன் பேரன் 3 பேர் கதையும். அதாவது அதை கேட்டாங்க, ஆனா அவங்க தெளிவா சொன்னாங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நான் சினிமா பார்த்த பிறகுதான் எனக்கு முழுசா புரிஞ்சுது. அதை பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அது இருக்குது. நல்ல ஸ்டோரி. அது ரொம்ப நல்லா பார்த்தேன், சிரிச்சு சிரிச்சு பார்த்தோம் நாங்க. அதை வாங்க சார் பேசுங்க. நான் பார்த்தபோது தெலுங்கு மட்டும்தான் இருந்தது. அந்த பீரியட்ல தான் தமிழ் வந்தது. அதாவது டிவில சொல்றேன். வணக்கம். வணக்கம் லதா மேம். எக்ஸலென்ட்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப பெரிய கதை. நான் நிறைய நோட் பண்ணேன். அன்பரசில இருந்து பவ்யா, சீதல், பிரசாந்த் எல்லாம் நோட் பண்ணேன். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நிறைய கேரக்டர் போனீங்க, எல்லாத்துக்கும் மனப்பாடமா சொன்னீங்க, ஆச்சரியமா இருந்தது. ஒரு ரேணுமேரா சொன்ன மாதிரி குறுநாவல் தான், சிறுகதை இல்லது, பெரிய கதை. ஒரு டு பி ஃப்ராங்க் ஒரு வெரி குட் ஸ்கிரிப்ட் ஃபார் ஏ டிவி சீரியல். ஒரு டிவி சீரியல் எடுக்க வேண்டியதற்கான கண்டென்ட் அவ்வளவு இருக்கு எங்க படத்துல. எங்க வீட்டு பக்கத்துல ரூம் போட்டு கதை எழுதுறதுக்குன்னே வர்றாங்க. வாடகை கொடுத்துட்டு ஏசி போட்டுட்டு 3 பேர் வருவாங்க டெய்லி. ஒரு டிவி சீரியல் சன் டிவிக்கு அதுக்கு ரூம் போட்டு கதையை எழுதுவாங்க. அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றேன், நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. ஆமா, உண்மையிலேயே ரூம் போட்டு நல்ல கார்ல வர்றாங்க போறாங்க. ஒரு படம் எல்லாம் எடுத்தாங்கன்னா, யாரோ அஜித் படம் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. நல்லா வருவாங்க. யோசனை பண்ணி இது கதையெல்லாம் எழுதுவாங்க. இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தெரியுமா என்னது இல்ல, வெரி குட். நிறைய கண்டென்ட் டிவி சீரியல் இருக்க வேண்டிய ஒரு இதுக்கு
ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கணும், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஆனா நீங்க சூப்பரா சொன்னீங்க. டாப் ஓப்பனிங் சீனே சூப்பர். ஹீரோ ட்ரெயின்ல ஏறி போறாரு, குஜராத்துக்கு போறாரு, மொழி தெரியாத இடத்த முடிக்கிறாரு, அழறாரு. ஐயோ அம்மா எப்படி இருக்காங்களோ, அம்மா எப்படி இருக்காங்களோ அழறாரு. அவளை பழி வாங்கணும் மனசுக்குள்ள பேசிக்கிறாரு. உண்மையிலேயே கொலை தான் பண்ணிடுவாரோன்னு நினைச்சேன், கொலைகளை பண்ணல. அப்படிதான் முடிய நடிச்சேன். கிளைமாக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா சொன்னீங்க. இவ்வளவு பெரிய கதையை நீங்க உள்வாங்கி சொன்னது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. எப்படிதான் இவ்வளவு கதையை இவ்வளவு கேரக்டரை மனசுக்குள்ள கொண்டு வந்து சொன்னீங்கன்றது வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட் நரேஷன். இட்ஸ் பிட் லாங் ஷார்ட் ஸ்டோரி, குறுநாவல் தான் அது. உங்களுக்கு சொன்னது பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சாயிபா பேசுறீங்களா? மேடம் வணக்கம் மேடம். லதா மேடம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது வழக்கமா நான் ஏதாவது நோட்ஸ் எழுதுவேன் மேடம். நீங்க இன்னைக்கு கதை சொன்ன கேட்ட ஒரு நோட்ஸ் கூட எழுதல, அப்படியே லயிச்சு உள்ள போயிட்டேன் மேடம். அவ்வளவு ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே கோர்வையா விடாம அவ்வளவு விஷயங்கள் நுணுக்கமா எல்லாத்தையும் கரெக்டா தெளிவா அப்படியே சொல்லிட்டே வந்தீங்களா. எங்கேயா மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையே கவனிச்சுட்டே இருந்துட்டேன் ஃபுல்லா. அவ்வளவு அழகா அந்த அது என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மி சரஸ்வதியா, சாமி பேர் தெரியல எனக்கு, அவங்களோட ஆசீர்வாதம் வந்து உங்க நாக்குல அங்க இருக்கிறது. சரஸ்வதி, அவங்க ஆசீர்வாதங்கள் உங்க நாக்குல அப்படியே இருக்கு. அது எங்களுக்கு கொடுங்க கொஞ்சம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். உங்க கிளாஸ் உங்களோட கதை இத கேட்கும் போது எங்களோட ஹிந்தி மேம், மதுரையில இருந்து மாலதி மேம், அவங்க சொல்றதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களை பார்க்கும்போது அவங்களோட பேச்சு தோணி இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. சாரோட இது ரமணிச்சந்திரன் சாரோட இது நான் ரொம்ப படிச்சது இல்ல. ஆனா நீங்க சொன்ன கதைய நான் வாசிச்சிருக்கேன். இனிமேல இன்னும் அந்த முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி கதைகள் வந்து வாசிக்கணும் மேடம் நம்மளோட இதுல. ரொம்ப நன்றி. ரமணிச்சந்திரன்ங்கறவங்க லேடி. ஓகே, நான் எல்லாம் புக்கு தான் மேடம் தெரியும் அவங்க. ஆமாமா, நானே பல பேருக்கு தெரியாது. உண்மை பல பேருக்கு தெரியாது. முதல்ல ஜென்ஸ் தான் லேடியா ஜென்ஸான்றது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா ரமணிங்கிறது கூட நியூட்ரல் காமன் ஜெண்டர், சந்திரன்ங்கிறது மேல் நேம். ஆமா, ஓகே. அந்த மேடத்தோட கதைகளை இன்னும் தொடர்ந்து நிறைய வாசிக்கணும்னு நினைக்கிறேன் மேடம். ஆமா, ரொம்ப நன்றி அனைவரும். நன்றி நன்றி நன்றி. கல்யாணி மேடம். சார் குட் ஈவினிங் சார். லதா நல்லா இருந்ததுப்பா, நல்லா கேட்டேன் நானு. நீங்க ஒவ்வொன்னும் அழகா சொன்னீங்க, எல்லா சீன்ஸுமே. அதாவது வந்து ரொம்ப சுருக்கமும் இல்ல, அவன் உள்ள வந்தா உக்காந்தா நின்னாங்கிற மாதிரி எல்லா சீன்ஸையுமே அழகா சொல்லிட்டீங்க. நல்லா சொன்னீங்க. நைஸ் ஸ்டோரி ஆல்சோ. என்ன அந்த பழி வாங்குறது, நடுவுல அவங்க அம்மா இறந்து போனது, இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்க சாதாரணமா ஒரு லவ் ஸ்டோரி அது மாதிரி இருந்தா நம்ம சொல்ல முடியாது, ஸ்பெஷலா இருக்காது. இது மாதிரி டிஃபரெண்டா இருந்ததுன்னு நம்ம சொன்னோம். ஆனா ஒரு சீன் மட்டும், அந்த ஆட்டோல உட்காந்துட்டு அவங்க திருப்பி வரப்ப அவங்க அப்பாக்கு போன் பண்ணி நீங்க வந்து ஹோட்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்றது, அந்த காலத்துல போன் எங்க இருந்து பண்ணாங்கங்கிற ஒரு क्वेश्चन. இல்ல இது 2000 சொல்றேன் இப்ப ரீசெண்டா. நான் பார்த்தேன் 2019 தான் இந்த புக் ரிலீஸ். ஓகே ஓகே. நான் ரமணிச்சந்திரன் ஒண்ணே மேபி பழசா இருக்கும்னு நினைச்சிட்டேன் நானு. சோ நீங்க அந்த ஆட்டோ சீனும் அந்த போன் சீனும் சொன்னப்ப என்னடா கொஞ்சம் இதா இருக்கேன்னு பார்த்தேன் நானு. 2019லயுமா இந்த போடு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணே அந்த பொண்ணு வந்து she is not interested இந்த பையன் மேல. அதுதான் வருது. ஆமா. நைஸ் லதா, நல்லா சொன்னீங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? இல்லை, ஒரு இல்லை. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டோரி. ஆக்சுவலா வந்து எனக்கு சில இடத்துல ஒரு டவுட் வருது. ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க போறவரு, ஒரு மாமனாரு, அந்த பொண்ணும் வந்து கட்டிக்க போறது. ஆனா இவன் பழி வாங்க போறான் அப்படின்றது எப்படி அனுமதிச்சாங்க இவங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது.
ம் இவனோட இது இருக்கு இல்லையா, இவன் வந்து ஒருத்தரை போய் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். எந்த மாமனார் ஆ மாப்பிள்ளை வந்து அனுமதிப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி கூடயே துணைக்கி வராங்க எல்லாம் அப்படின்றது. என்னதான் இருந்தா கூட இது வந்து அது எந்த அளவுக்கு ஒரு இல்ல சாத்தியம். சார், நீங்க கேக்குற கேள்வி ரைட் தான், எனக்கும் தோணுச்சு. அவன் வந்து அவ்வளோ சாஃப்டான அவ்வளோ நல்ல பையன், எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கான். அப்படியா பட்டவனே அப்படி அது நினைக்கிறான்னு அவன் செய்யலைன்னா அவனால நல்லபடியா இருக்க முடியாது. இல்ல, அது கரெக்ட் தான். பட் அதாவது அவன் செய்யலன்னா அவனோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது அவன் பழி வாங்கிதான் ஆகணுன்ற அந்த நிலைமையில இருக்கிறான், அது வேற விஷயம். ம் ஆனா ஒரு மாமனாரும் ஒரு கட்டிக்கு போறவனும் வந்து எந்த பொண்ணும் வந்து அந்த மாமனாரும் வந்து பழி வாங்க போறவனுக்கு துணையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பழி வாங்கிட்டான்னா நாளைக்கு பிரச்சனை வந்தா ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து நம்ம பொண்ணையும் மிஸ் பண்ணோம், நம்ம குழந்தைய நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, பல பிரச்சனைகள் ரைட். வரும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப இந்த கதையில அவங்க எப்படி இதை எழுதுனாங்கன்னு தெரியல. இது நீங்க அழகா சொன்னீங்கன்றத ஒரு சார், பக்கம் நான் கொஞ்சம் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு அவரோட அனுபவத்துல வந்து இவர் கட்டாயம் பழி வாங்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் அவர் வந்து இதை அனுபவிச்சிருக்காரு. இவர் இல்ல, வந்து அது நம்ம அது அது நான் அந்த அந்த கோணத்துல நான் சிந்திச்சுட்டேன். இவர் போனாலும் இவர் பழி வாங்க மாட்டாரு அப்படின்றது. ஏன்னா வந்து இவரோட நல்ல குணம், அந்த கேரக்டர் அப்படின்றது அதுதான் அங்க ஆக்சுவலா. அது அது எந்த இடத்துலன்னா அது வந்து அது ஆத்தர் வந்து அது சொல்லணும். கடைசியில வந்து ஒரு ஆத்தர் வந்து இதை நான் எதிர்பார்த்தேன், எனக்கு தெரியும்பா நீ பழி வாங்க மாட்டேன் அப்படின்றது ஆ எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்னை இதுக்கு அலோவ் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை போடணும். அமுதா சார், மேடம். இதுல லதா ஒரே ஒரு விஷயம் நான் போட்டிருக்காங்களா சொல்ல சார்? மறந்துட்டேன். அந்த கடைசியில அவங்க அந்த ஹீரோயின் நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன்ல அந்த ஷீதல் கேப்பா, நீங்க அந்த அவளை பிரீத்தமா பழி வாங்கணும்னு சொன்னீங்களே, கடைசியில அவங்க அப்பாவை தான் பழி வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்றான், ரைட்டு தான் நீ சொல்றது, ஆனா அவ ஹஸ்பண்ட் கண்டபடி அவளை திட்டினா, அது நீ கேட்டிருந்தா உன்னால தாங்கவே முடியாது, அதுவே அவளுக்கு பனிஷ்மெண்ட், அது போறோம், இனி நான் ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். உண்மை உண்மை. இவங்கம்மா ஆ, தினத்தந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க சீபா ஆதித்தனாரோட கடைசி தங்கச்சி இவங்க. இவங்களா? ம் அது ஆமா, போடலையே நெட்ல. போட்டிருக்கான். அவங்க பிக்சர் அவங்க போடல அவங்க அவங்க. வரலாறே அவங்க போட்டோவோட அவங்க பேரெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். ஆ, இப்பயும் போட்டிருக்கான் அதை பத்தி. இவங்க வந்து திருச்செந்தூர்ல தான் பிறந்தவங்க இவங்க. ஆமா, ஆமா. திருச்செந்தூர். ஆனா ஆதித்தனாரோட தங்க என்ன பெரிய குடும்பம் இவங்க. ரொம்ப செல்வாக்கு பெற்ற ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க நம்ம இவங்க. ம் அது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளோ பெரிய குடும்பத்துல பிறந்து இவ்வளோ எளிய அந்த குடும்பங்களை வந்து அவங்க எவ்வளவு அவங்களோட பார்வை எப்படி இருந்திருக்கு, எப்படி ஒவ்வொருத்தரையும் அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். அவங்கள ம். பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ம் ஒரு நாளைக்கு 3 புத்தகம் படிப்பேம்மா அவங்களோட நாவல் எடுத்துட்டு வந்து. அப்பா. ம் அப்ப வந்து நான் உடனே வேலைக்கு போகல, வீட்டுலதான் இருந்தேன். நான் வேலைக்கு சரி போனதே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6-7 வருஷம் கழிச்சு, என் பையன் பிறந்து என் பொண்ணு பிறந்து அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கே போனேன். அந்த சரி சரி. நேரம்லாம் வீட்டுல வந்து இந்த மாதிரி கதைகள் பக்கத்திலேயே லைப்ரரி இருக்கும். ஒரு நாளைக்கு ம் 3 புத்தகம் எடுத்துட்டு வந்து படிப்பேன். அப்பா. எப்படி மேடம் அனுமதிச்சாங்க? எங்களுக்கு எல்லாம் ஒரு புக்கு தான் மேடம். அப்பெல்லாம் நாங்க 2-3 கார்டு வச்சுக்குவோம்மா. ஓ, வச்சுக்குவோம். ஒரு அப்படிலாம் எங்களுக்கு ஐடியா வரல மேடம். தினம் ஒரு புக் எடுப்போம் மேடம். 2-3 கார்டு இருக்கும். ஓ, காலையில போவோம், சாயங்காலம் போவோம், போயிட்டே இருப்போம், வாங்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி பொழுது போச்சு எங்களுக்கு. நல்லா எங்க ஸ்கூல்லயே சொல்லுவாங்க, நல்லா வேலைக்கு வந்தீங்க நீங்க, புள்ள குட்டி எல்லாம் பெத்து கித்து நல்லா வீட்டுல என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீங்க ரொம்ப நல்லா தான் வந்தீங்கன்னு. இந்த மாதிரி அவ்வளோ கதை அவங்க கதை படிச்சிருக்கேம்மா. ம். மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை. ஒரு நல்ல கதை, நல்லா இருந்தது. அதாவது அப்படியே ஒரு ஒரு பிக்சர் ஓடின மாதிரி இருந்தது. எப்போ இவங்க எங்க போகுது, எங்க முடியுது, இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது. ஆஹ் ஒரு 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 பையனோட உணர்வுகளை வந்து நல்லா அதை எப்படிதான் போகணும் அப்படின்றது நல்லா நமக்கு இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் நம்மளாவே இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்ல? கண்டிப்பா இந்த வயசு பையன் 21 வயசுங்கும் போது அப்படியே நம்ம ஒரு ஃபேஸ் வச்சு நம்மளே புத்தகம் இமேஜின் படிக்கிறது அதுதானே. புத்தகம் படிக்கும் போது நம்ம எதையுமே கண்ணில் பார்க்கணும். ஆனா அந்த கற்பனை வந்து வளத்தோட தான் ஒன்றுனா மட்டும்தான் அதை படிக்கிறது வந்து போகும்.
அந்த கற்பனையோட அவங்க சொல்ற கேரக்டரோட நம்ம ஒன்றுல அப்படின்னா நம்ம அது படிக்க முடியாது, அது புரியாது. அதோட நம்ம ஒன்றி போகும்போதுதான் நம்ம அந்த அந்த இமேஜினேஷன் வந்துடும். அப்பதான் அது கூடவே நம்ம பயணிப்போம். அது அதுதான் உண்மை. அதே மாதிரி சொல்லும் போதும் அப்படிதான், அதை உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு. அது இன்னொரு விஷயம் சுவாரஸ்யம், என்ன நடக்க போதா அடுத்தது, இவன் போய் என்ன பண்ண போறானா அப்படின்றது ஒரு பக்கம், இவங்க வேற கூட வராங்களே அப்படின்றது, மாமனாரும் பொண்ணு வேற கூட வராங்களே அப்படின்றது ஒரு பக்கம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அந்த அவனுக்கு வந்து அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது ஒரு பக்கம். அதுதான் இதுதான் ஆக்சுவலா இவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, இவன் நல்லவன் அப்படின்ற நம்பிக்கை தெரியுது. அப்ப அந்த நல்லவன்றது தெரிஞ்சதுனாலதான் இவனை அலோவ் பண்றாங்க. அப்ப அதுக்கும் மேல இவனை வந்து பழி வாங்கணும்னு சொல்றதுக்கு அவனை சப்போர்ட் பண்றாங்க, வராங்க, கூடயே வராங்க, பாத்துக்கிறாங்க. அவங்க கூட வர்றதே வந்து இவன் வந்து பழி வாங்குறா போறான் அப்படின்றதுல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இவன் தனியா அமிச்சா அப்படின்றது. அதுதான் இவருக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது, பெருசே பெரிய லெவல்ல அதே நேரத்துல இவனை முடியாதுன்னு சொல்ல முடியாது, இவனை போய் நீ பழி வாங்க கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவனோட உணர்ச்சிகள் அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்துல இவனு பாதுகாப்பா இருக்கணும், அனுப்பி வைக்கணும். அப்ப அவனுக்குரிய பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். இவன் போய் எதுலயும் மாட்டிக்க கூடாது. இவன் போன பிறகு என்னதான் நடக்குதுன்றத பார்க்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்துவோம். இத்தனை எண்ணங்கள் ஒரு அவங்களோட இந்த இதுல இருந்து பாத்திரத்துல இருந்து பார்க்கும் போது இத்தனை எண்ணங்கள் புரியுது. அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க அப்பாவும் பொண்ணும் வந்தாங்க அப்படின்னு. அப்ப அவங்கள எவ்வளவு நல்ல கேரக்டரா காமிச்சிருக்காங்க, ஒரு பொண்ணு எவ்வளவு நல்ல கேரக்டர் காமிச்சிருக்காங்க. இந்த பொண்ணை ஒரு கேரக்டர் வேற மாதிரி காமிச்சிட்டு அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப நல்லவளா காமிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தையே ஒரு நல்லவளா காமிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தையே அது ஒரு நல்ல ஃபேமிலி. அதனாலதான் இவனை என்னதான் நல்லவனா இருந்தாலும் கூட வேலை செஞ்சாலும் கட்டி கொடுத்துட மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த சிந்தனைன்றது பல மக்கள் கிட்ட பணக்காரர் இருந்தாலும் ஒரு பணம் இருந்தா ஒரு கும்பல் ஃப்ராட் பண்ணுது, ஒரு கும்பல் வந்து நல்லபடி நடக்குது அப்படின்னு. ரெண்டு விதமான பணக்காரனை காமிக்கிறேன். ஒரு பணக்காரன் வந்து எல்லாத்தையும் அயோக்கியதனம் பண்றான், இன்னொரு பணக்காரன் இவங்களும் பணக்காரன் தானே, வசதியானது தானே, பட் அவங்களுக்குள்ள இருக்கிற குணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எண்ணங்கள் இதுதான் எண்ணம், அவங்கவுங்களோட எண்ணங்களை பொறுத்து அவங்களோட வாழ்க்கை அமைதுன்றது இதுதான். இப்ப நல்ல குணமுடைய எண்ணங்கள் உடையவங்களுக்கு நல்லபடி இருக்குது, அவங்க நடந்துக்கிறது தான் நல்லபடி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பண்ற கும்பலுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. அது அருமையான பார்வையும் கூட அதை இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க குடும்பத்தோட எல்லாமே எப்பயுமே குடும்பத்தோட பத்தி தான் எழுதுறாங்கன்றப்ப இதுவும் அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துல நடக்கிற சாதாரண விஷயங்கள் மாதிரி இல்லாத கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணி அதை எழுதியிருக்காங்க. அருமையா இருந்தது. நீங்க நல்லா சொன்னீங்க, மனப்பாடமா சொன்னீங்கிறது மட்டும் அல்லாத உங்க பாணியில அழகா வந்தது, அது நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.